அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். காதலியின் நினைவு குறிப்பால் நிரம்பியிருந்தது ஒரு காதலனின் நாட்குறிப்பு. கவிதைகளின் குறிப்பால் நிரம்பியிருந்தது ஒரு கவிஞனின் நாட்குறிப்பு. மருத்துவ குறிப்பால் நிரம்பியிருந்தது ஒரு நோயாளியின் நாட்குறிப்பு. வரவு செலவு குறிப்பால் நிரம்பியிருந்தது ஒரு வியாபாரியின் நாட்குறிப்பு. அனுபவங்களின் குறிப்பால் நிரம்பியிருந்தது ஒரு போராளியின் நாட்குறிப்பு. இயற்கையின் பருவநிலை குறிப்பால் நிரம்பியிருந்தது ஒரு விவசாயியின் நாட்குறிப்பு. நாளை என்ற நம்பிக்கை குறிப்பால் நிரம்பியிருந்தது ஒரு சாமானியனின் நாட்குறிப்பு. கவிஞர் ஜீவா நாராயணன் அவர்களின் கவிதையோடு இவ்வரங்கத்தை தொடங்குகின்றேன். இதென்ன நாட்குறிப்பு அரங்கம் என்று தோன்றுகிறதா? ஆம், இன்றைய நம்முடைய வெள்ளியரங்கம் நாட்குறிப்பு அரங்கமாகும். ஏன் இவ்வரங்கம் என்று நினைக்க தோன்றும். இவ்வரங்கம் மிக முக்கிய அரங்கமாகும். நம்முடைய ஆனந்தரங்கம் பிள்ளை பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியின் உரைபெயர்ப்பாளராகவும் துய்ப்ளக்ஸ் என்ற பிரெஞ்சு ஆளுநரின் மொழிபெயர்ப்பாளராகவும் பணியாற்றியவர். இவர் 1736 செப்டம்பர் 6 முதல் 1761 ஜனவரி 11 வரை ஏறத்தாழ 25 ஆண்டுகள் நாட்குறிப்பு எழுதியுள்ளார். 18ஆம் நூற்றாண்டு காலத்திய பிரெஞ்சு அரசு பற்றி அறிய உதவும் சிறந்த வரலாற்று கருவூலமாகவும் ஆவணமாகவும் இலக்கியமாகவும் திகழக்கூடிய நாட்குறிப்புகளை ஆனந்தரங்கம் பிள்ளை தந்துள்ளார். இவரது நாட்குறிப்புகள் அக்காலத்தில் நடந்த சமூக மாற்றங்கள், அரசியல் நிகழ்வுகள் போன்றவற்றின் பதிவாகவும் திகழ்கிறது. ஆகவே இவ்வரங்கம் மிக முக்கிய அரங்கமாகும். இவ்வரங்கத்திலே விவேகானந்தன் உதவி பேராசிரியர், இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, புதுச்சேரி. இவர் நாட்குறிப்பு நாயகர் ஆனந்தரங்கர் என்ற தலைப்பில் நமக்காக உரை நிகழ்த்தி இருக்கிறார். அவருக்கு நம் அலைவரிசையின் சார்பாக வணக்கத்தையும் நன்றியையும் உரித்தாக்குவோம். ஆன்றோர்கள், சான்றோர்கள், பயனர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம். வாருங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே, பேராசிரியர் அவரின் உரையை கேளுங்கள். ஆனந்தரங்கம் பிள்ளை நாட்குறிப்பை படியுங்கள். அரிய தகவல்களை பெறுங்கள். முடிந்தால் நாட்குறிப்பு எழுத முயற்சியுங்கள். நாம் அனைவரும் தமிழால் இணைவோம். உங்களின் நான் முனைவர் சே. அஜிதா, துறைத் தலைவர், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, நாகப்பட்டினம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நாட்குறிப்பு என்பது தனி மனிதனின் ஒரு நாளைய நிகழ்வுகளை பதிவு செய்வது அல்லது அன்றைய பணிகளை குறித்து வைத்துக் கொள்ள உதவும் ஏடாகும். டைஸ் என்ற லத்தீன் சொல்லுக்கு நாள் என்பது பொருள். இந்த சொல்லில் இருந்து தைரியம் என்னும் லத்தீன் சொல் உருவானது. இச்சொல்லுக்கு நாட்குறிப்பு என்பது பொருள். இதிலிருந்தே டைரி என்ற ஆங்கில சொல் உருவானது. புத்தாண்டு பிறப்பின் போது நாட்காட்டிகளுக்கு அடுத்தபடியாக பொதுமக்கள் வாங்க நினைப்பது நாட்குறிப்புகள் தான். வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் ஆண்டுதோறும் மனதை ஈர்க்கும் அட்டைப்படங்கள், புது புது வடிவங்களுடன் பல வகைகளில் நாட்குறிப்புகள் தயாரிக்கப்படுகின்றன. இதனால் மக்களுக்கு அச்சகங்களில் நிரந்தர வேலை கிடைக்கின்றன. இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் நாகப்பட்டினம் அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேலறக்கட்டளையின் சார்பில் அனைவரையும் இந்த நாட்குறிப்பு அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளை, காணொலிக்குள் செல்வோம். நான் உங்கள் அமிழ்தினி. நன்றி, வணக்கம். பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை காரைக்கால் மற்றும் புதுச்சேரியில் நிறைவு செய்தார். சிறு வயது முதலே இலக்கியத்தின் மீது ஆர்வம் கொண்டவர். அதன் தொடர்ச்சியாக பள்ளி பருவத்திலேயே இலக்கு என்ற கையேட்டிதழை தொடர்ந்து நடத்தியவர். 50க்கும் மேற்பட்ட பன்னாட்டு கருத்தரங்கங்கள், தேசிய கருத்தரங்கங்களில் பங்கேற்றவர். மேலும் இவரின் இலக்கிய பணிக்கு மகுடம் சூட்டும் விதமாக புதுச்சேரி மொழியியல் பன்னாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தின் மேனாள் இயக்குனர்
பேராசிரியர் இரா சம்பத் அவர்களுடன் இணைந்து பிரெஞ்சிய விடுதலை போராட்ட வீரர்கள், பிரெஞ்சிந்திய போராட்ட கால ஆவணங்கள் ஆகிய நூல்களை பதிப்பித்தவர். சிறப்பிற்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வாழ்ந்த அறியப்படாத தமிழ் அறிஞர்களை பற்றி ஆய்வு செய்து கட்டுரைகளை எழுதி வருகிறார். சாகித்ய அகாடமி நடத்தும் கருத்தரங்கங்களிலும் பங்கேற்று உரையாற்றி வருகிறார். கவிதை இயற்றுவதிலும் சிறப்பு பெற்றவர். இலக்கியம் மட்டுமல்ல, மாணவர் நலனிலும் அக்கறை மிக்க காரணத்தினால் 8 ஆண்டு காலம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு மாணவர்களை நல்வழியில் நடத்தியவர். இது மட்டுமா, 10 ஆண்டு காலம் அதே கல்லூரியில் செந்நாடல் நடத்தியவர். இத்தனை சிறப்புகளையும் தன் மகுடமாக வைத்திருக்கும் ஐயா அவர்களை அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஐயா அவர்களை உரையாற்ற வருக வருக என்று அழைக்கிறோம். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த காணொளி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கலை, இலக்கியம், பண்பாடு இவற்றோடு தனிமனித ஆளுமையை வளர்ப்பது, இளம் தலைமுறையினரை ஊக்குவிப்பது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு பல நல்ல நிகழ்ச்சிகளை பதிவிட்டு வரும் உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையில் பேசுவதற்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வலையொலியில் என்னை பேச அழைத்த இணை பேராசிரியர் முனைவர் சே. அஜிதா அவர்களுக்கு என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நான் நாட்குறிப்பு நாயகர் ஆனந்தரங்கர் என்னும் தலைப்பில் உரையாற்ற இருக்கிறேன். வரலாற்றில் வீரத்தால் சிறப்படைந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள், வெற்றியால் சிறப்படைந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள், கல்வியால் சிறப்படைந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள், படைப்பு திறனால் சிறப்படைந்தவர்களும் கலைத்திறனால் சிறப்படைந்தவர்களும் தியாகத்தால் சிறப்படைந்தவர்களும் பலர் இருக்கிறார்கள். ஏன் துரோகத்தால் கூட சிறப்படைந்தவர்கள் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஆனால் நாட்குறிப்பு எழுதியே புகழ்பெற்று இன்றளவும் வரலாற்று நாயகராக திகழ்பவர் ஆனந்தரங்க பிள்ளை. ஆய்வாளர்களுக்கு, வரலாற்று ஆசிரியர்களுக்கு 18ஆம் நூற்றாண்டின் ஒரு பகுதியை பத்திரப்படுத்தி கொடுத்து சென்றவர் நமது ஆனந்தரங்க பிள்ளை அவர்கள். இவர் பிறந்தது சென்னையில் 1709 வருஷம் மார்ச் மாதம் 30ஆம் தேதி பெரம்பூரில் பிறந்தார். அவர் புதுச்சேரிக்கு வந்ததே ஒரு தனி கதை. 1708 பிரெஞ்சு கூட்டுறவு சங்கத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பில் ஆந்திரே எபேர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட வியாபாரத்தில் தரகு வேலை பார்த்தவர் நைனியப்ப பிள்ளை அப்படிங்கிறவர். இவர் தான் ஆனந்தரங்க பிள்ளையினுடைய தாய் மாமா. தன்னோட வியாபார வளர்ச்சிக்காக இவர் என்ன செஞ்சார், தன்னுடைய மைத்துனரான திருவேங்கடம் பிள்ளை, அதாவது ஆனந்தரங்க பிள்ளையினுடைய அப்பாவை இந்த நைனியப்ப பிள்ளை புதுச்சேரிக்கு வரவழைக்கிறார். அதன் மூலமாக ஒரு பெரிய செல்வாக்கான மனிதராக வாழ்கிறார். சொல்லப்போனால் சோழ மண்டலத்திலே அவர் போல ஒரு சாதுரியமாக வியாபாரம் பண்ணுறவங்க யாரும் இருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு தன்னுடைய செல்வாக்கை பெருக்கிக்கிறார். இதனால் எபேரும் பெரிய மகிழ்ச்சி அடைகிறார். பின்னாடி இந்த எபேருங்கிறவர் பாரிஸ்க்கு போயிடுறார். அவருக்கு பதிலாக சில மாதம் கழித்து அவரோட மகன் புதுச்சேரிக்கு வரார். அவர் என்ன சொல்கிறாரு, நைனியப்ப பிள்ளையை பார்த்து, எங்கள் அப்பாவால் தானே நீங்கள் 40,000 வராகன் சம்பாதிச்சிங்க, அதுக்கு ஒரு 10,000 வராகனை எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இது என்னோட சொந்த முயற்சியால் சம்பாதிச்சது, அதில் ஒரு பைசா கூட தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் பதில் சொல்லிடுறாரு. அவர் கொஞ்சம் கீழே இறங்கி வந்து ஒரு 5,000 வராகனாச்சும் கொடுங்கன்னு கேட்குறாரு. அதுக்கும் ஒரு மறுத்துடுறார். அப்புறம் ஒரு 3,000 வராகன், அதுக்கும் மறுத்துடுறார். இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் மேலே பொய்யான குற்றச்சாட்டுகள்லாம் சாட்டி இந்த பிரெஞ்சு அரசாங்கத்தால் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துறாரு. தண்டனை என்னன்னா, இந்த மான நஷ்ட வழக்கா 8,888 வராகனை கட்டணும், அதுபோல் 4,000 வராகனை அபராதமாக கட்டணும். அது மட்டும் இல்லாமல் 50 சவுக்கடி அவர் கொடுக்கணும், 3 வருஷ சிறை தண்டனை. சிறை முடித்த பிறகு மொரீஷியஸ்க்கு ஒரு நாடு கடத்திடணும். இதுதான் தண்டனை. இவர் செய்யாத ஒரு தப்புக்காக இந்த பிரெஞ்சு கவர்மெண்ட்டால் அவர் பாதிக்கப்படுறார். இவர் சிறையில் இருக்கும்போதே இறந்து போயிறார் இந்த நைனியப்ப பிள்ளை. அவருக்கு 3 மகன்கள்.
ஒருத்தர் பேர் குருவப்பா, இன்னொரு பேர் முத்தப்பா, இன்னொருத்தர் பேர் வெங்கடாசலம் பிள்ளை. இதில் அந்த குருவப்பாங்கிறவர் என்ன செய்கிறாரு, தன் தந்தைக்கு அநியாயம் இழைக்கப்பட்டதை ஒரு கடிதமாக எழுதி பாரிஸ்க்கு அனுப்புகிறாரு. இவர் நேரடியாகவே இந்த பாரிஸ்க்கு போகிறார். பாரிஸ்க்கு போன சமயத்தில் 14ஆம் லூயிங்கிற மன்னர் அங்கே இறந்து போயிறார். அவருக்கு பதிலாக அவருடைய பையன் 6 வயசு சிறுவனை அரியணையில் ஏற்றிருக்காங்க. அப்போ அவங்கக்கிட்ட போய் முறையிடுறாரு. அந்த பையனுக்கு பாதுகாவலாக இருந்த சிலர் இந்த குருவப்பாவனுடைய வேண்டுகோளை ஏற்று இந்த வழக்கை திரும்ப நடத்துகிறாங்க. இதில் என்ன செஞ்சாருங்க, குருவப்பாவை கிறிஸ்தவராக மதம் மாற சொல்கிறாங்க. அவரும் மதம் மாறிட்டார். அதுக்கு பின்னாடி இந்த வழக்கு விசாரணை வெகு வேகமாக நடக்குது. அதில் இந்த நைனேப்ப பிள்ளை குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபிக்கப்படுது. அவர்கிட்டேருந்து வசூலித்த பணத்தை வட்டியோடு அவங்களுக்கு திரும்ப செலுத்தணும் அப்படின்ட்டு ஒரு ஆணையை இந்த பிரெஞ்சு அரசாங்கம் விதிக்குது. அதை நினச்சி ஒரு பெருமைப்படுறாரு. அதே சமயத்தில் பாரிஸ்க்கு போனவருக்கு இவருக்கு ராஜ மரியாதை கொடுக்குறாங்க. இது போல் தமிழகத்திலேருந்து தமிழ் பேசக்கூடிய ஒரு பகுதியிலேருந்து பாரிஸ்க்கு போய் முதல்லாம் இந்த ராஜ மரியாதையெல்லாம் அனுபவித்தவர் இந்த குருவப்பாவை தான் சொல்லணும். அவருக்கு அங்கேயே ஷெவாலியர் பட்டம் கொடுக்குறாங்க, குதிரை வீரர் நைட்ஹுட் பட்டம் அவருக்கு கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு புதுச்சேரிக்கு வராரு. புதுச்சேரிக்கு வந்து செல்வாக்கா அவர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தியிருக்கணும். ஆனால் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், அங்கே பாரிஸில் கற்றுக்கிட்ட மது பழக்கம் அவரை விடல. ஒரு சிறந்த ஒரு மது பிரியராக இருந்து தன் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டார். இவர்கிட்ட வேலை பார்த்த அல்லது இவர் கூடவே இருந்த ஆனந்தரங்க பிள்ளையினுடைய அப்பா திருவேங்கடம் பிள்ளை, இவர் இறந்த பிறகு ஒரு வருஷத்துலேயே இறந்து போயிட்டார். அவங்க அப்பா இறந்தப்ப 17 வயசு தான் ஆனந்தரங்க பிள்ளைக்கு. ஆனந்தரங்க பிள்ளையோட திறமையை பார்த்து அப்போ புதுச்சேரியினுடைய ஆளுநராக இருந்த லெனுவார் அப்படிங்கிறவர் பரங்கிப்பேட்டையில் ஒரு நெசவு தொழிற்சாலையும் அங்கேயே ஒரு சாயப்பட்டறையும் ஏற்படுத்தி கொடுத்து உள்ளூர் வியாபாரிகளுடைய நலனுக்காகவும் தன்னோட நலனுக்காகவும் ஏற்படுத்தப்பட்டது இந்த சாயப்பட்டறையும் இந்த நெசவு தொழிற்சாலையும். லெனுவார் அதுக்காக தான் ஆரம்பித்தார். அதில் திறமையாக யாராச்சும் நிர்வாகிக்க ஆள் தேடிட்டு இருந்த காலத்தில் தான் 17 வயசு நிரம்பின ஆனந்தரங்க பிள்ளைய அங்கே அதுக்கான தலைவராக அவர் போடுறார். இப்படி 17 வயசில் ஒரு சாயப்பட்டறைக்கும் நெசவு தொழிற்சாலைக்கும் ஒரு தலைவராக போனவர் காலப்போக்கில் தன்னுடைய திறமையால் இந்த பிரெஞ்சு இந்தியாவினுடைய ஒரு திவானாகவும் ஒரு தலைமை தூபாஷின்னா மொழிபெயர்ப்பாளராகவும் ஒரு குறுநில மன்னரை போலவும் தன் வாழ்க்கையை நடத்தினார். அவரோட வாழ்க்கை ஒவ்வொரு தனி மனிதனும் எப்படி முன்னேறணும் அப்படிங்கிறதான ஒரு பாடம். அந்த வாழ்க்கையை தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஆனந்தரங்கர் வாழ்ந்த காலத்திலேயே அவரை பற்றி நிறையா இலக்கியங்கள் எழுதிட்டாங்க. குறிப்பாக சதாசிவ தேசிகர் அப்படிங்கிறவர் ஆனந்தரங்கர் கோவை அப்படி ஒரு புத்தகத்தை அவர் எழுதியிருக்காரு. தெலுங்கு புலவர் ஒருத்தர் கஸ்தூரி ரங்கையர், அவர் ஆனந்தரங்க ரட்ச சந்தமுழு என்ற ஒரு புத்தகத்தை தெலுங்கு மொழியில் எழுதியிருக்காரு. வடமொழியில் சீனிவாச கவி என்று ஒரு பெரிய எழுத்தாளர் இருந்தார். அவர் ஆனந்தரங்க விஜய சம்பு என்று ஒரு நூலை எழுதுகிறார். இந்த ஆனந்தரங்கர் விஜய சம்புவை அண்மையில் புதுச்சேரியை சேர்ந்த ஒரு பெரிய தமிழறிஞர் தமிழ்மணி அவர்கள் தமிழில் மொழிபெயர்த்திருக்கார். இப்படி தமிழ், தெலுங்கு, வடமொழி இப்படி 3 மொழிகளிலும் பாடப்பட்டவர் இந்த ஆனந்தரங்க பிள்ளை. அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவராகவும் தங்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு வள்ளலாகவும் அவர் வாழ்ந்தார். அதே சமயத்தில் அந்த காலத்தில் வாழ்ந்த மிகச்சிறந்த புலவர்கள் எல்லாம் அவரை வியந்து பாராட்டியிருக்காங்க. அவரை பாராட்டின பாடல்கள் எல்லாம் தனிப்பாடல் திரட்டில் இடம்பெற்றிருக்கு. அவரை சொல்கிறாங்க, ஒரு மதியுக மந்திரியாகவும் அறிவில் ஒரு ஆதிசேஷனை போல இருப்பவர்னும் இந்திரனை போல சகல செல்வங்களையும் அனுபவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டோம். செல்வ செழிப்பில் குபேரனை போல இருந்தார் அப்படிங்கிறதும், இரவலர்களுக்கு வாரி வாரி வழங்குவதில் கற்பக விருட்சம் போல இருந்தவர் அப்படின்னும், சொல்ல கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுல அரிச்சந்திர போல வாழ்ந்தவர் இந்த ஆனந்தரங்க பிள்ளை. இவர் வாழ்ந்ததுனால இந்த தொண்டை மண்டலமே சிறப்பாக இருக்குது அப்படின்னு படிகாசு புலவர் பாடியிருக்கார். படிகாசு புலவர் மட்டும் இல்லை, நமச்சிவாய புலவர், சவ்வாது புலவர், மதுர கவிராயர், ராம கவிராயர், தியாகராய தேசிகர்
இப்படி பலர் ஆனந்தரங்கருடைய புகழை பாடியிருக்காங்க. இதில் உள்ள பாடல்கள்லாம் தனிப்பாடல் திரட்டில் இடம்பெற்றிருக்கு. இவரை பற்றி ஆங்கிலத்திலையும் பிரெஞ்சுலேயும் பல ஆய்வுகள் தொடர்ந்து நடந்துட்டு வருது. 18ஆம் நூற்றாண்டை பற்றி பல அரிய தகவல்கள் இவருடைய நாட்குறிப்பில் இருக்குது. இவருடைய நாட்குறிப்பை பார்த்து பிரபஞ்சன் அவர்கள் பெரிய எழுத்தாளர் 1995 அவருக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்தாங்க. வானம் வசப்படும் அப்படின்றது அவர் அந்த புத்தகத்தினுடைய பேர், அவர் எழுதின புத்தகத்தினுடைய பேர். அந்த புத்தகத்துக்காக தான் சாகித்ய அகாடமி விருது கொடுத்தாங்க. அந்த புத்தகம் முழுக்க முழுக்க ஆனந்தரங்க பிள்ளையினுடைய நாட்குறிப்பை வச்சு எழுதப்பட்டது. அதே போல் அவர் எழுதின மானுடம் வெல்லும் என்ற புத்தகமும் ஆனந்தரங்க பிள்ளையினுடைய நாட்குறிப்பை வச்சு எழுதப்பட்டுச்சு. 2002 ராஜேந்திரன் ஐஏஎஸ் அப்படிங்கிறவருக்கு காலாப்பாணிங்கிற ஒரு புத்தகத்துக்காக சாகித்ய அகாடமி விருது கொடுத்தாங்க. அவர் இந்த ஆனந்தரங்க பிள்ளையுடைய நாட்குறிப்பை புதுசாக இப்போ அண்மையில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் பதிப்பிச்சிருக்காரு. ரொம்ப ஒரு அற்புதமான பதிப்பு. அந்த பதிப்பு கிடைச்சா நீங்கள் பாருங்கள். ஆனந்தரங்க பிள்ளை 18ஆம் நூற்றாண்டில் எழுதின ஒரு மொழி நடை வேறு மாதிரி இருக்கும். இப்போ சமகால மனிதர்களும் அந்த மொழி நடையை புரிஞ்சுக்கிறாப்புல சில ஆங்கில விளக்கங்களோட தெளிவாக ஒரு புத்தகத்தை போட்டிருக்காரு. அதனுடைய கூடுதலான சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், அந்த புத்தகத்தில் ஆனந்தரங்க பிள்ளை வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த சில அரசர்கள், சில ஆளுநர்கள், பிரிட்டிஷ் அதிகாரிகள், இவங்க எழுதின கடிதங்கள், அந்த காலத்தில் இருந்த கோட்டைகள், இப்படி அரிய தரவுகளை திரட்டி எழுதப்பட்ட புத்தகம். இந்த புத்தகத்தை அவர் பதிப்பித்த ஒரு அனுபவத்தினால அகனி பதிப்பு வாயிலாக வெளிவந்திருக்கு. கவிஞர் வெண்ணிலாவும் இவரும் சேர்ந்து பதிப்பித்த ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் படித்த ஒரு அனுபவத்தை வச்சு மதாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. இந்த மதாம் யாருன்னா, ஆனந்தரங்க பிள்ளை வாழ்ந்த காலத்திலே புதுச்சேரியில் ஆளுநராக இருந்த டூப்ளெக்ஸ் அவருடைய மனைவி, அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி அவங்க வரலாற்றில் பார்த்திங்கன்னா ஒரு எதிர்மறையான கதாபாத்திரம், ஒரு வில்லி மாதிரி. குறிப்பாக ஆனந்தரங்க வாழ்க்கைக்கு அவர் பெரிய இடையூறு விளைவிச்சவங்க. அதை பற்றி ஒரு நுட்பமான புத்தகம். இப்படி அந்த புத்தகத்தை முழுக்க ஆனந்தரங்கர் நாட்குறிப்பை வச்சு எழுதுகிறாங்க. நீங்களும் படிச்சிங்கன்னா அதில் ஒரு பெரிய நன்மை இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த மதாம்ங்கிற புத்தகத்தை எழுதின இந்த ராஜேந்திரன் அவர்கள் சொல்கிறாங்க, இந்த நாட்குறிப்பை படிச்சிங்கன்னா இன்னும் ஒரு 10 நாவலை எழுதலாம் அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோ தகவல்கள் இந்த நாட்குறிப்பில் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் மார்ச் மாதம் 30ஆம் தேதி புதுச்சேரியில் ரங்கப்பிள்ளை வீதியில் இருக்கிற ஆனந்தரங்கருடைய வீட்டில் அவரை பற்றிய கருத்தரங்கங்கள் நிறையா நடந்துகிட்ருக்கோம். இன்னும் பல முனைவேற்பட்ட ஆய்வுகள் அவரை பற்றி தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. ஆனந்தரங்க பிள்ளை தன்னுடைய செல்வாக்கு பெறுவதற்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது தன்னை அவர் மேம்படுத்திக்கிறதுக்காக எடுத்துக்கிட்ட முயற்சிகள். குறிப்பாக அவருக்கு பிறப்பிலேயே தமிழ் பேச தெரியும், தெலுங்கு பேச தெரியும். இதை தாண்டி புதுச்சேரிக்கு வந்த பிறகு ஃப்ரெஞ்சு பேச கற்றுக்கிட்டாரு. ஆங்கில அதிகாரிகளோட தொடர்பு கொள்ளணுன்ட்டு ஆங்கிலம் பேச கற்றுக்கிட்டாரு. அப்போ அவர் இருந்த காலத்தில் ஆற்காடு நவாபுகள், ஹைதராபாத் நிஜாம்கள், இவங்க கூடலாம் பேசுறதுக்கு உருது மொழியை அவர் பேச கற்றுக்கிட்டாரு, பாரசீக மொழியை கற்றுக்கிட்டாரு. குறிப்பாக தஞ்சாவூரோட, தஞ்சை மராட்டியர்களோட ஒரு நெருங்கிய போக்குவரத்து இருந்துச்சு. அதனால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக மராத்தி மொழியை கற்றுக்கிட்டாரு, குஜராத்தி மொழியை கற்றுக்கிட்டாரு. இப்படி பல மொழிகளை அவர் கற்றுக்கிட்டதுனால தான் தன்னுடைய ஆளுமையை அவர் தொடர்ந்து வளர்க்க முடிஞ்சுச்சு. ஒரு சிறந்த வணிகராகவும் அவருடைய காலத்தில் இருந்தார். அவருடைய வணிகத்தினுடைய சிறப்புனால அவருக்கு ஏகப்பட்ட சொத்துன்னா கொஞ்சம் நஞ்சம் நிலங்கள் கிடையாது, சில ஏக்கர் கிடையாது, பல ஊர்கள் அவருக்கு சொந்தமாக இருந்துச்சு, புதுச்சேரியிலையும் காரைக்கால்லையும். இவர் வியாபாரத்துக்காகவே இப்போல்லாம் நம்ம கார் வச்சுருக்கலாம், லாரி வச்சுருக்கலாம், அவருக்கு சொந்தமாக ஒரு கப்பலே இருந்துச்சு. அந்த கப்பல் பேர் ஆனந்த புரவி அப்படின்னு சொல்லி அந்த கப்பலுடைய பேர். அப்படி ஒரு பெரிய செல்வந்தராக அவர் வாழ்ந்தார். அதே சமயத்தில் ஒரு பெரிய ராஜதந்திரியாகவும் ஒரு காலத்தில் இருந்தார். அவர் காலத்தில் ஒரு 4 ஆளுநர்களை, பிரெஞ்சு இந்திய ஆளுநர்களை அவர் சந்திச்சிருக்கார். அவங்களில் டூப்ளெக்ஸ் அப்படிங்கிறவர் கூட நீண்ட காலம் இருந்திருக்கார். டூப்ளெக்ஸ் புதுச்சேரியை வளர்ச்சி அடைய செய்ததில் ஒரு பெரிய முக்கிய பங்கு இந்த டூப்ளெக்ஸ்க்கு உண்டு. அவர் கூட இருந்தவர் அந்த டூப்ளெக்ஸே இவரை பார்த்து வியந்து பாராட்டியிருக்காரு. இவர் டூப்ளெக்ஸ்னு ஆங்கிலத்தில் சொன்னாலும் டூப்ளே அப்படின்னு தான் அதனுடைய சரியான உச்சரிப்பு.
அவர் கூட இருந்தவர் இந்த டியூப்ளே சொல்கிறார் அவரை பார்த்து, நானும் எத்தனையோ மனிதர்களை ஐரோப்பியர்களை பார்த்துருக்கேன், முகமதியர்களை பார்த்துருக்கேன், தமிழர்களை பார்த்துருக்கேன். இவங்களில் யாருமே ஒரு அறிவிலும் ஒரு தீர்க்க தரிசன சிந்தனையிலையும் பின்னாடி நடக்க போகிறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுலையும் ஒரு சமய சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப சமயோஜிதமாக பேசுகிறதுலையும் ஒரு ஆலோசனை கூறுறதுலையும் உழைப்பிற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுலையும் அரசர்களுக்கு சரியான தகுந்த ஆலோசனை வழங்குறதுலையும் ஆனந்தரங்கர பிள்ளையை போல ஒருத்தரை கூட நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறார். இவருடைய மனைவி அவங்க ஆனந்தரங்க பிள்ளைக்கு பெரிய எதிர்ப்பாக இருந்தவங்க. அவங்க ஆனந்தரங்க பிள்ளைக்கு பதிலாக வேற ஒருத்தவங்கள துபாஷா கொண்டு வரணும்னு நினச்சவங்க. அவங்க சொல்கிறாங்க, ஆனந்தரங்க பிள்ளை சில சமயம் கவர்னரின் முழு அதிகாரத்தையும் அவரே வச்சுருக்காரு, ஏறக்குறைய எல்லா செயல்களையுமே ஒரு கவர்னர் மாதிரியே செய்கிறாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு மிக்கவராக இந்த ஆனந்தரங்க பிள்ளை இருந்திருப்பார்னு நீங்கள் பார்க்கணும். ஆனந்தரங்க பிள்ளை ஒரு ஃப்ரெஞ்சுக்காரர் கிடையாது. ஃப்ரெஞ்சுக்காரர் தான் அப்படியான ஒரு முக்கியமான பதவிக்கு கொண்டு வருவாங்க. இப்போ அந்த காலத்தில் இந்த மதாம் ரான் டூப்ளெக்ஸினுடைய மனைவி கிறிஸ்தவ மத சார்பாக இருந்தாங்க. அப்போ கிறிஸ்தவர் ஒருவர் தான் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அதையும் தாண்டி ஆனந்தரங்க பிள்ளை இருந்தார். இப்போ அந்த காலத்தில் முகலாய மன்னர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஆலோசனை வழங்குவதில் பெரும்பான்மையானவர்கள் பிராமணர்கள் இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு பிராமணரும் இவர் கிடையாது. தன்னுடைய தனிப்பட்ட திறமையால் மட்டுமே உயர்ந்து வளர்ந்த ஒரு உன்னதமான மனிதர் தான் இந்த ஆனந்தரங்க பிள்ளை. அந்த காலத்தில் நாசர் ஜங் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு தூதுவர் முராரி பண்டிதர் அப்படின்னு சொல்லி அவர் டியூப்ளெக்ஸ்ட சில செய்திகளை அவர் சொல்லணும். அவர் சொல்கிறதுக்கு ஆனந்தரங்க பிள்ளை நீங்கள் என்கிட்ட அனுப்பிவிடுங்க, மற்ற விஷயங்களை நான் பேசிக்கிறேன், அவர் ரொம்ப சாதுரியமாக பேசுவாராம, தகுந்த ஆலோசனை வழங்குவாராம, இப்படி தான் மற்ற இடத்துலலாம் பேசிக்கிறாங்க, நீங்கள் அவர்கிட்ட அனுப்புங்க, நான் மற்ற விஷயங்கள்லாம் அவர்கிட்ட சொல்கிறேன்ட்டு. இப்போ டூப்ளெக்ஸே ஓரங்கட்டிட்டு ஆனந்தரங்க பிள்ளைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அந்த காலத்தில் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு மிக்கவராக இருந்திருக்காரு. இந்தியா பூரா அவருடைய புகழ் பரவி இருக்கு. டெல்லியில் இருந்த பாதுஷா முதல் கொண்டு இந்த ஆனந்தரங்க பிள்ளையை தெரிஞ்சவராக இருப்பாங்க. இப்படி இருந்ததுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அவர் ஒரு ராஜதந்திரியாக இருந்ததோ, ஒரு தூர்பாஷியாக இருந்ததோ, அல்லது ஒரு பெரிய வியாபாரியாக இருந்ததோ ஒரு காரணம் கிடையாது. இந்த அளவுக்கும் அவர் புகழோடு இருக்கிறதுக்கு அடிப்படையான ஒரு காரணம் அவர் எழுதின நாட்குறிப்புகள் தான். ஏறத்தாழ 25 வருஷ காலம் 1736 எழுத ஆரம்பித்து 1761 வரைக்கும் இந்த 25 ஆண்டு காலத்தில் அவர் இந்த 18ஆம் நூற்றாண்டில் ஒரு பெரும் பகுதியை தான் பார்த்ததை கேட்டதை எல்லாத்தையும் பதிவு செய்ய வச்சுருக்கார். ஒரு நாள் தவறாமல் இத்தனையும் அவர் எழுதியிருக்கார். ஏறத்தாழ ஒரு 4000க்கும் மேற்பட்ட பக்கங்கள் அதில் இருந்திருக்கு. தமிழ் சிறுகதையின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய வ.வே.சு. ஐயர் இவரை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்கார். இந்த வரலாற்றில் இருண்டு போன சில பாகங்களை வெளிச்சம் போட்டு இவருடைய நாட்குறிப்பு காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறார். அந்த காலத்தில் இருந்த அரசர்களுடைய பலவீனங்கள், பொறாமைகள், சிறுமைகள், துரோக சிந்தனைகள், தேசபக்தி இல்லாத மக்கள், வியாபார சிந்தனையே தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லாத ஐரோப்பியர்கள் இந்த நாட்டை கைப்பற்றணும் அப்படிங்கிற நோக்கம் அவங்களுக்கு வந்ததுக்கு இந்திய நாட்டில் இருந்தக்கூடிய சில மன்னர்கள் அவங்க நாற்காலி போட்டிக்காக அடிச்சுக்கிட்டது, இதெல்லாம் ஆனந்தரங்க பிள்ளையினுடைய நாட்குறிப்பில் பதிவு செஞ்சுருக்கதா வ.வே.சு. ஐயர் சொல்கிறார். இவர் சொல்கிறாரு, மேலும் ஒரு படி போய் சித்திரகுப்த கணக்கு எழுதுகிறான அதை போல் ஒரு சின்ன விஷயங்களை கூட விடாமல் அவர் எழுதியிருக்காரு அப்படின்ட்டு இந்த வ.வே.சு. ஐயர் சொல்கிறார். இவரே சொல்கிறார், இவருடைய நாட்குறிப்பை படிக்கும்போது இன்றைக்கி திரைப்படம்லாம் பார்க்குறப்ப அந்த மாதிரி திரைப்படத்தில் நிஜ மனிதர்கள் உலாவுறாப்பில் மக்களை பற்றி அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு மேலே அவர் சொல்கிறாரு, அந்த மனிதர்கள் அந்த உருவத்தை நீங்கள் போய் குண்டூசியால் குத்துனீங்கன்னா அதில் ரத்தம் வருமோ அப்படின்ற ஒரு அச்சம் தர அளவுக்கு ஒரு உயிரோட்டமான மனிதர்கள். அவங்களுக்கு போய் கிச்சு முட்டினா அவங்க சிரிப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர அளவுக்கு ஒரு உயிரோட்டமாக இவர் எழுதியிருக்காரு. ஒரு பெரிய கட்டுரை வ.வே.சு. ஐயர் பாலபாரதின்னு ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தார். அந்த பத்திரிகையில் அவர் இப்படி எழுதுகிறார். மகாகவி பாரதியார் புதுச்சேரிக்கு வந்த பிறகு
இந்த டூப்ளெக்ஸை பற்றி அறிகிறார். தாம் வாழ்ந்த காலத்துக்கு முன்னாடி இப்படி ஒருத்தர் வாழ்ந்தாருன்ட்டு. அவருடைய எழுத்து நமக்கெல்லாம் படித்தா புரியாது. ஏன்னா நிறையா எழுத்து பிழைகள் இருக்கும். சொல்ல ஒரு இடத்துல தூப்ளேம்பாரு, இன்னொரு இடத்துல தூப்ளெக்ஸும்பாரு. இதை போல் மாறி மாறி வார்த்தைகள் மாறி இருக்கும். இந்த மாதிரி பல வேறுபாடுகள் இருந்தால் கூட அவரோட மொழி நடை படிக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மொழி நடையை பாரதியார் புகழ்ந்து எழுதியிருக்காரு. 18ஆம் நூற்றாண்டுங்கிற ஒரு உன்னத பருவத்தில் இவர் எழுதினது ஒரு ஒளி விளக்கு மாதிரி இருக்குது அப்படின்றாரு. இன்னது தேவை, இன்னது தேவையில்லைன்ட்டு எதையும் ஒதுக்காமல் எல்லா விஷயத்தையும் தான் பார்த்தது கேட்டது எல்லாத்தையும் எழுதியிருக்காரு. இதுதான் முக்கியமானது, இது முக்கியம் இல்லைன்னுலாம் அவர் எழுதலை. சிலது ரொம்ப முக்கியமாக நம்ம நினச்சிட்டு இருக்கோம், அடுத்தது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அது ஒரு வரியில் முடிச்சிருப்பார். சில விஷயம் நமக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயமா இருக்கும், அதை போய் பல பக்கங்களுக்கு விரிவாக எழுதியிருக்காரு. இதெல்லாம் அவர் இப்படி எழுதியிருக்கிறத பற்றி பாரதியார் அவரை புகழ்ந்து பேசி அவருடைய எழுத்து நடையை அவர் ரொம்ப வியந்து பேசுகிறார். அதை நம்ம படித்தாலே பல அரிய தகவல்கள் அதில் கிடைக்கும். பல வரலாற்று நாவல்களில் படிக்கிறது போல பல நுட்பமான செய்திகள், அரசியல் செய்திகள், ஆட்சியாளர்கள் செஞ்ச துரோகம், அவங்களுக்குள்ளே இருந்த போட்டி மனப்பான்மை, குறிப்பாக ஹைதராபாத் நிஜாம் பதவிக்கு ஏற்பட்ட வாரிசு சண்டை, தஞ்சை மராட்டியர்கள்ட்ட ஏற்பட்ட வாரிசு சண்டை, ஆற்காடு நவாபுகள்கிட்ட ஏற்பட்ட வாரிசு சண்டை, பதவி ஆசையில் உடன் பிறந்தவர்களையும் மகனையும் தந்தையும் கொலை பண்ணுற மனிதாபிமானமற்ற செயல்கள், இதெல்லாம் அவர் சொல்லிட்டு வரும்போது சாதாரண மனிதர்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய உயர்ந்த குணங்களையும் இவர் தன்னுடைய நாட்குறிப்பில் பதிவு செஞ்சுருக்கார். உள்ளூர் விஷயங்கள்லேருந்து உலக விஷயம் வரைக்கும், இந்த பிரபஞ்சம் சார்ந்த செய்திகள் வரைக்கும் நுட்பமாக எழுதியிருக்காரு. போர்ச்சுகீஸ் தலைநகர் லிஸ்பனில் ஏற்பட்ட ஒரு பூகம்பத்தை பற்றி எழுதியிருக்காரு. காலங்காலமாக போப்பாண்டவர்களுக்கு சுவிட்சர்லாந்தை சேர்ந்த பாதுகாவலர்கள், சுவிஸ் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க பாதுகாவலர்கள் இருப்பாங்க. அவங்க பார்த்துக்கிறது போலவே டூப்ளெக்ஸை சுவிஸ் கார்டு பார்த்துக்கிட்டதை பற்றிய ஒரு அரிய செய்தி அவருடைய புத்தகத்தில் எழுதுகிறார். அதே சமயம் உள்ளூரில் ஒரு பெண்ணுக்கு 4 குழந்தை பிறந்திருக்குன்னா அதை பற்றியும் செய்தி எழுதுவார். அவர் அன்றாடம் நம்ம பார்ப்போம், நம்ம வாகனத்தில் எங்கேயாச்சும் போகும்போது வானத்திலேருந்து ஒரு எரி நட்சத்திரம் விழுறத பார்ப்போம், அல்லது ஒரு வால் நட்சத்திரம் தோன்றி இருக்கிறத பற்றி பார்ப்போம். இப்படி வானியல் செய்திகளை எல்லாத்தையும் எழுதியிருப்பார். இன்று சூரிய கிரகணம், இன்று சந்திர கிரகணம் அப்படின்ட்டு அவருடைய நாட்குறிப்பு முழுக்க இந்த வானியல் செய்திகள் இருக்கும். காலநிலை மாற்றங்கள் எழுதியிருப்பார். ஊரில் சிலருடைய பிறப்பு இறப்பு இதெல்லாம் பற்றி எழுதியிருப்பார். அவருக்கு இந்த ஜோதிடம் ரொம்ப நல்லா தெரியும். அதனால் தன்னுடைய ஜாதகத்தை அதில் எழுதி வச்சுருக்காரு. தன்னுடைய பிறந்த 3 மகள்களுடைய ஜாதகத்தில் இருக்குது, அவருடைய தம்பியினுடைய ஜாதகம் இருக்குது, அவருடைய மகன் ஜாதகம் இருக்குது. இதெல்லாம் தனியாக ஒரு ஜோதிடரை வச்சு எழுதலை, அவரே தன்னுடைய நாட்குறிப்பில் எழுதுகிறார். இவருக்கு ஒரு பெரிய போட்டியாளராக இருந்தது தலைமை தூபாஷியாக இருந்த கனகராய முதலியார்னு ஒருத்தர் இருக்கார். அவருடைய மகன் ஒருத்தவன் இறந்து போயிடுறான் 21 வயசில். அவனுடைய பிறப்பு ஜாதகத்தையும் அவன் பிறந்ததுலேருந்து அவனுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களையும் இந்த ஜாதகத்தை நுட்பத்தை வச்சே எழுதிட்டுருக்காரு. சில சமயங்களில் அவர் எதிர்பார்த்த ஜாதக குறிப்புகள்லாம் பொய்யா போனதும் உண்டு. அவரோட நீண்ட வரலாற்றில் நாம் படிக்கும்போது இந்த செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த காலத்தில் நடந்த திருவிழாக்கள், மக்களுக்கு கொடுத்த தண்டனைகள், தனி மனிதனுடைய மன உணர்வுகள், குணங்கள், முக்கியமாக அந்த காலத்தில் நடந்த போர்கள், பண்பாட்டு செய்திகள், இது எல்லாமே அவருடைய நாட்குறிப்பில் நம்மளால் பார்க்க முடியும். திருவாரூரில் நடந்த ஒரு திருவிழாவுக்கு மராத்திய மன்னன் ஒருத்தர் வந்து போனதை பற்றிய ஒரு செய்தி அவருடைய நாட்குறிப்பில் இருக்குது. தஞ்சாவூரை பற்றி ரொம்ப ஒரு அற்புதமான பதிவு அவர் போட்டிருக்கார். தஞ்சாவூர்னால் தஞ்சாவூர் ஜில்லாவை பற்றி 1739 தஞ்சாவூருக்கு புதுச்சேரியிலேருந்து சில பிரெஞ்சு அதிகாரிகள் போகிறாங்க. அங்கே போய் சில அரசியல் ரீதியான சில செய்திகளை பேசணும். அப்படி போனவர் ஒருத்தர் முசே துக்கின். அந்த பிரெஞ்சுக்காரங்கெலாம் எழுதும்போது மிஸ்டர்னு சொல்கிறதுக்கு முசே அப்படின்பாங்க. அந்த முசே துக்கின் அங்கே போகிறார். அவர் போய் இந்த தஞ்சாவூர் பகுதியை பார்த்துட்டு ரொம்ப வியந்து போய் புதுச்சேரியில் இருந்த முசே பரியல் அப்படிங்கிற ஒருத்தவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் இந்த தஞ்சாவூர் ஜில்லா முழுக்க தஞ்சாவூர் சீர்மைன்னு அதில் சொல்கிறாங்க. இருக்கிற ஒரு இயற்கை அழகை பற்றி சொல்கிறார். எங்கே பார்த்தாலும் கோயில்கள், நேர்த்தியான ஒரு தெரு ஒழுங்கு, வரிசையாக கட்டப்பட்டிருந்த வீடு, அங்கங்கே பந்தல் போட்டு நேர்த்தியான சோலைகள் இருக்குது,
தேர் போகிற அளவுக்கு பறந்து விரிந்த சாலைகளும் அதனுடைய 2 பக்கத்துலேயும் தென்னை மரங்கள் இருந்ததை பற்றியும் அவர் எழுதுகிறார். ஒவ்வொரு கிராமத்துலேயும் காவிரி ஆறோ அல்லது அதனுடைய கிளை நதிகளோ பாய்ந்து இடையிடையே நிறைய வாய்க்காலில் மார்பளவுக்கு தண்ணி, ஒரு 100 அடி நிலம் கூட தரிசனம் அந்த பகுதியில் கிடையாது, எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்குன்ட்டு ஒரு கடிதம் எழுதுகிறார். இதுக்கு ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறாரு, ரசம் மட்டும் வச்சு பிரித்தது போல் மேடு பள்ளம் இல்லாத சமமான நில அமைப்பு இந்த சோழ மண்டலத்தை ஒத்த ஒரு பகுதி ஐரோப்பாவில் எங்கேயும் கிடையாது. நான் கடந்து வந்த இந்த 2000 கிலோமீட்டர் தூரத்தில் எங்கேயும் நான் பார்த்தது கிடையாது. இதற்கு மேலேயும் ஒரு படி போய் அவர் சொல்கிறார், இந்த ராஜ்யத்தை போல் பூமியில் எங்கேயுமே கிடையாது அப்படின்ட்டு இந்த மிஸ்ஸே துக்கேன் அப்படிங்கிறவர் எழுதின கடிதத்தில் சொல்கிறார். இதை படிச்சுட்டு பரியலுங்கிற ஒரு பிரெஞ்சு அதிகாரி ஆனந்தரங்க பிள்ளைகிட்ட கேட்குறாரு, என்ன பிள்ளை நீங்கள் இந்த மாதிரி பகுதிகளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நான் காரைக்கால் போகும்போது இந்த பகுதிகளெலாம் நான் பார்த்துருக்கேங்கிறார். அப்போ காரைக்கால் தஞ்சாவூரினுடைய ஒரு பகுதியாக இருந்துச்சு, தஞ்சை மண்டலத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்துச்சு. இந்த மாதிரி பல அரிய தகவல்களில் இது போல் அவர் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ஊர்களையும் பற்றி அதனுடைய அங்கே நடந்த செய்திகளை பற்றிலாம் இதில் நுட்பமாக எழுதியிருக்காரு. ஒரு திரைப்படம் பார்ப்பது போல் அவருடைய பதிவுகள் எல்லாம் இருக்கும். நீங்கள் படித்தீங்கன்னா எப்படி ஒரு வரலாற்று நாவல் ஒரு படிக்க 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 ஒரு விறுவிறுப்பு ஏற்படுதோ அதுலையாச்சும் ஒரு நிச்சயிக்கப்பட்ட ஒரு செய்தி இருக்கும், இப்படி தான் நடக்க போகுது, இப்படி தான் நடக்க போகுது. ஏன்னா ஒரு கதாநாயகன் இருந்தாங்கன்னா இப்படி தான் நடக்குதுன்னு எதிர்பார்க்கலாம். இதில் கதாநாயகர்களே கிடையாது, சாதாரண மனிதர்கள் தான் அதனுடைய கதாநாயகர்கள். அதை படிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். அவர் தரகு வேலை பார்த்து அவர் சேர்த்து வச்சதை விட காலத்தால் அழியாத தரவுகளை அவர் சேர்த்து வச்சார், டேட்டாவும். அதுதான் இந்த அளவுக்கும் வரலாற்றில் வாழுது. அவர் இந்த மாதிரி தகவல்களை சேகரித்தது ஒரு பெரிய அதிசயமான செய்தி. அவர் பார்த்தது, கேட்டது, கடிதங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டது, ஒற்றர்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டது, இந்த செய்தியெல்லாம் தான் அவருடைய நாட்குறிப்பில் எழுதியிருக்காரு. 1750 சந்தா சாஹிப் அப்படின்னு ஒருத்தர் புதுச்சேரியில் தஞ்சமாக அடைஞ்சு இருக்கார். அவர்கிட்ட 100 தபால்காரர்கள் இருந்தாங்க. அந்த 100 பேரில் பெரும்பாலும் பிராமணர்கள் தான் இருப்பாங்க. ஏன் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா, பிராமணர்கள் பல மொழி அந்த காலத்தில் அறிஞ்சிருப்பாங்க என்ற செய்தியும் தாண்டி அவங்க போகும்போது அந்த காலத்தில் இருந்த சாதி வழக்கப்படி பிராமணர்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டாங்க. மற்றவங்க போனால் அவங்களை பிடிச்சி சிறையில் அடைச்சிடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு முறையில் பிராமணர்கள் தான் கடிதம் கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே போல் முசாஃபர் ஜங் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்டையும் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருந்தாங்க. இதை போல் ஒரு 100கணக்கான ஆட்களை வச்சு தான் இவர் நிறைய தகவல்களை தெரிவித்திருந்தார். அதன் மூலமாக தான் இவருடைய நாட்குறிப்பு எங்கே நடந்தாலும் அதை ரொம்ப துல்லியமாக அவர் எழுதியிருந்தார். அப்படி நாட்குறிப்பு எழுதும்போது ஒவ்வொரு ஊர்லேருந்தும் தபால் வந்து சேரக்கூடிய நாட்கள்லாம் பற்றி அவர் எழுதியிருக்கார். சென்னையிலேருந்து ஒரு செய்தி வரணும்னா ஒரு நாளில் இங்கே வந்துடும். காரைக்காலில் இருந்தோ திருச்சியிலேருந்தோ செய்தி வரணும்னா ஒரு 2 நாட்கள் ஆகும். மைசூர், புதுச்சேரியினுடைய ஒரு பகுதியாக இருந்த மாஹே, இதிலேருந்து ஏதாச்சும் செய்தி வரணும்னா ஒரு 10 நாள் ஆகும். ஃப்ரான்ஸ்லேருந்து ஏதாச்சும் இங்கே ஒரு தகவலோ ஆணையோ வந்து சேர்ந்துச்சுன்னா ஒரு 4 மாதம் எங்கேயும் நிற்காமல் கப்பல் வந்துச்சுன்னா ஒரு 4 மாதத்தில் செய்தி வந்து சேர்ந்துடும். அல்லது எங்கேயாச்சும் தடைப்பட்டு நின்றுச்சுன்னா சில சமயம் சூரத் வரைக்கும் பாரிஸ்லேருந்து கப்பல் வரும், அங்கேருந்து தரை வழியாக இந்த செய்தி வரும், அதுக்கு 6 மாதம். இப்படி சேகரித்த தகவல் எல்லாத்தையும் அவருடைய நாட்குறிப்பில் பார்க்கலாம். அப்படி புதுச்சேரிக்குள்ளே அவ்வளோ சாதாரணமாக கடிதங்கள் வந்துட முடியாது. புதுச்சேரிக்கு மட்டும் இல்லை, அன்னைக்கு ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் இருப்பாங்க. அந்த பகுதியெல்லாம் கடந்து வர்றது ரொம்ப கஷ்டம். புதுச்சேரியை எடுத்துக்கிட்டால் ஏதாச்சும் ஒரு கடிதம் வந்துச்சுன்னா கனகராய முதலியார்னு ஒரு தலைமை தூபாஷி இருப்பார். இங்கேருந்து கடிதம் எழுதினாலும் சரி, கடிதம் வந்தாலும் சரி, அவர் படித்து பார்த்துட்டு தணிக்கை செய்த பிறகு தான் வெளியில் போகும். இப்படியான ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் இவருக்கு தகவல்கள்லாம் ஒன்று சேர்த்து வருது. அதே போல் புதுச்சேரிக்குள்ளேயும் நுழையிறதுக்கு பல கஷ்டமான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அடையாள சீட்டு அவங்களுக்கு வேணும். இப்போ கொடுக்குற ஐடென்டிட்டி கார்டு மாதிரி அடையாள சீட்டு இருக்கணும். அது இருந்தால் தான் உள்ளே வர முடியும். சந்தா சாஹிப்ன்ட்டு இந்த 18ஆம் நூற்றாண்டு ஒரு பெரிய போர்ப்படை தளபதியாக விளங்கினார். அவருடைய மனைவி புதுச்சேரிக்குள்ளே வரும்போது அவங்கள்ட்ட அடையாள சீட்டு இல்லைன்னு நிறுத்திட்டாங்க. அப்புறம் பிரெஞ்சு அதிகாரிகள்கிட்ட சொல்லி உள்ளே விட்டாங்க. இது போல் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தான்
இவ்வளோ நாட்குறிப்பினுடைய செய்திகள் எல்லாத்தையும் தொகுத்தார். அதில் இருந்த ஒவ்வொரு ஆளுநர்கள் அவர் ஆட்சி காலத்தில் நடந்த செய்திகள் இதெல்லாம் பற்றி பார்த்தா ரொம்ப வியப்பாக இருக்கும். ஒரு சில ஆட்சியாளர்கள் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, சிலர் அவங்களுக்கு நேர்மாறாக இருப்பாங்க, சிலர் நேர்மையாக இருப்பாங்க, சிலர் லஞ்சம் வாங்குறவங்களாக இருப்பாங்க. இதெல்லாம் பிரெஞ்சு இந்தியாவில் ஒரு 18ஆம் நூற்றாண்டில் நடந்த செய்தியை முழுக்க இவருடைய நாட்குறிப்புகள் பதிவு செஞ்சிருக்கு. 1735 1742 வரைக்கும் புதுச்சேரியினுடைய ஆளுநராக இருந்தவர் துய்மா. மிக நல்ல மனிதர். ஆனந்தரங்க பிள்ளை பற்றியும் தூப்ளே பற்றியும் பிரபஞ்சன் வானம் வசப்படுங்கிற கதையில் ஒரு நாவலில் எழுதியிருப்பார். ஆனால் அந்த துய்மாவினுடைய சிறப்பை சொல்கிறதுக்காக சில சிறுகதைகள் எழுதியிருந்தார். அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று விளக்கு அப்படிங்கிற ஒரு சிறுகதை. புதுச்சேரிக்கு நன்மை செய்த ஆளுநர்களில் மிக மிக முக்கியமானவர் இந்த துய்மா. அதுக்கான காரணத்தை நான் சொல்ல நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இவர் காலத்தில் தான் புதுச்சேரியை ரொம்ப விரிவுபடுத்தினார். குறிப்பாக காரைக்கால் இவர் காலத்தில் தான் பிரெஞ்சியர் வசம் வந்துச்சு. பிற்கால சோழர் ஆட்சிக்கு பிறகு தஞ்சாவூரில் நிறைய அரசியல் மாற்றம் நிகழ்ந்துச்சு. இந்த அவங்க ஆட்சி காலத்துக்கு பிறகு வந்த நாயக்க மன்னர்கள் அவங்களுக்கு ஏற்பட்ட போட்டி, பொறாமை, நாற்காலி சண்டை, இதனால் அடிக்கடி ஆட்சி மாற்றம் நடந்துச்சு. குறிப்பாக ரகுநாத நாயக்கர் காலத்தில் தான் இங்கே புதுச்சேரி ரகுநாத நாயக்கர் காலத்தில் தான் வெளிநாட்டினர் பலர் வந்து காரைக்கால்லையும் அதை சுற்றி உள்ள பகுதிகள்லேயும் அவங்க வியாபார தளத்தை அமைச்சிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. அப்போ அவங்க பதவியில் ஏற்பட்ட சில சண்டைகள், ஒரு உறவினர்னு பார்க்காம கூட அவங்களுக்கு செஞ்ச கொடுமைகள், கொலைகள், இப்படி வாரிசு உரிமை போராட்டம் அவங்க காலத்தில் நடந்துச்சு. அவங்களுக்கு பின்னாடி வந்த தஞ்சை மராட்டியர்கள் ஆட்சியில் கூட ஏகப்பட்ட சண்டைகள் நடந்துச்சு. இதனால் அடிக்கடி ஆட்சி மாற்றங்கள் அங்கே நடந்துச்சு. இதை பற்றி அண்மையில் சுரேஷ்குமார் இந்திரஜித் அப்படிங்கிற ஒரு காலச்சோடுங்கிற ஒரு பத்திரிகையில் ராணிகள்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. ரொம்ப ஒரு அற்புதமான கதை. இது முழுக்க முழுக்க எப்படி துரோகத்தால் ஆட்சி மாறிச்சு தஞ்சையில் அப்படிங்கிறத பற்றிய ஒரு கதை. அதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அதை படித்து பாருங்கள். இந்த வரலாற்றை புரிஞ்சுக்கிறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். 1736 தஞ்சாவூரில் சிவாஜி பரம்பரையில் மராத்திய வீர சிவாஜியினுடைய பரம்பரையை சேர்ந்த சாகோஜி அப்படிங்கிற ஒரு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது அவருடைய ஒன்று விட்ட சகோதரன் சித்துஜி, அவரை காட்ராஜான்னு சொல்லுவாங்க, அவங்க 2 பேருக்கும் ஒரு போட்டி, யார் அடுத்தது வர்றது அப்படிங்கிற ஒரு சண்டையில் இந்த சாகோஜிங்கிறவர் தோற்கடிக்கப்பட்டு சிதம்பரம் கோயிலில் வந்து தஞ்சம் அடைகிறார். இவர் புதுச்சேரி ஆளுநராக இருந்த துய்மாட்ட ஒரு உதவி கேட்குறாரு. அப்படி செஞ்சால் காரைக்காலில் உள்ள கருக்கலாச்சேரி கோட்டை, அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டை ஒன்று அந்த காலத்தில் இருந்துச்சு, அந்த கோட்டையும் அதை சுற்றி உள்ள ஒரு 5 கிராமத்தையும் தரதா இந்த சாகோஜி அவர்கிட்ட சொல்கிறார். அதுக்கு அவர் கேட்ட தொகை என்னென்னா 25,000 பகோடாங்கிறது அந்த காலத்தில் ஒரு நாணய முறை, வெடிமருந்து, இதெல்லாம் எனக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இந்த தேவையான பணத்தை பிரெஞ்சுக்காரர்கிட்டேருந்து வாங்கிட்டு இந்த சாகோஜிங்கிறவர் கொடுத்த வாக்கை அவர் காப்பாற்றலை. அதையும் மீறி பிரெஞ்சுக்காரனுடைய உதவியே எனக்கு தேவையில்லை, இது மீறி நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 4000 படை வீரர்களோட கான்சாகிப் என்ற ஒரு கான்சாகிப்ங்கிற பேருடைய மருதநாயகம் அவரை நீங்கள் போரில் சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்பிடுறாரு. இதனால் இந்த புதுச்சேரி ஆளுநராக இருந்த துய்மா மிகப்பெரிய மன வருத்தத்தில் இருக்கார். காரைக்கால் நமக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தவருக்கு இந்த சாகோஜி செஞ்சது ஒரு பெரிய துரோக செயலாக இருந்துச்சு. இப்போ அந்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு படைத்தளபதியாக இருந்தார். அவர் எப்படி ஐபிஎல்லாம் இப்போ ஆளை ஏலத்துக்கு எடுக்கிறாங்களோ, இந்த மராத்தியர்களால் சிறை வைக்கப்பட்டிருந்த சந்தா சாஹிப்புங்கிற ஒரு பெரிய படை வீரர் 10 லட்சம் ரூபா பணம் கொடுத்து அவரை மீட்டுட்டு வர்றாங்க. அப்படி அந்த சந்தா சாஹிப்பை வச்சு அந்த பெரிய படைத்தலைவரை வச்சு காரைக்காலை முற்றுகையிட்டு வெற்றி பெற்று அங்கே போய் பிரெஞ்சு கொடியை பறக்க விட்டாங்க. இது எப்படின்னா 1739 பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி. அப்போ கொலாட் அப்படிங்கிறவரை காரைக்காலினுடைய நிர்வாகியாக நியமித்து பிரெஞ்சு கொடி அங்கே பறக்குது. முதல் ஆட்சியாளராக காரைக்காலுக்கு வந்தவர் கொலாட் அப்படிங்கிறவர் தான். அவருக்கு புதுச்சேரியில் ஆனந்தரங்க பிள்ளை எப்படி ஒரு தூபாஷியாக இருந்தாரோ, பிரகாச முதலி அப்படிங்கிறவரும் அவருக்கு தூபாஷியாக போட்டாங்க. இப்படி தொடங்கினது தான் காரைக்காலில்
இந்த பிரெஞ்சு ஆட்சி. ஏறத்தாழ 266 வருஷம் பிரெஞ்சுக்காரர்கள் அங்கே ஆட்சி செஞ்சுட்டு போயிருக்காங்க. ஒரு சாதாரண மன்னர்களுக்கு ஏற்பட்ட ஒரு போட்டி பொறாமைங்கிற ஒரு நாற்காலி சண்டையினால் வெளிநாட்டிலேருந்து வந்து புதுச்சேரியும் காரைக்காலையும் கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சுட்டு போயிருக்காங்க. இந்த துய்மாவோட ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய நல்ல செயல்கள்லாம் நடந்துச்சு. குறிப்பாக 1750 கர்நாடக நவாபாக இருந்த தோஸ்த் அலி கான் கொல்லப்படுறார். தோஸ்த் அலி கானுடைய குடும்பம் முழுக்க புதுச்சேரியில் வந்து தஞ்சம் அடைஞ்சிடுறாங்க. அதனால் மராட்டிய வீரர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, மராட்டிய மன்னர்கள்லாம் இவங்களை நீங்கள் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி பார்க்குறாங்க. இல்லாட்டி உங்கள் மேலே போர் எடுப்போன்ட்டு. தஞ்சோன்னு வந்தவங்க யாரையும் நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்ட்டு விடாப்பிடியான ஒரு நேர்மையாகவும் ஒரு மனிதாபிமிக்கவராகவும் இருந்தவர் இந்த துய்மா. புதுச்சேரின்னா அதனுடைய அடையாளத்தை சொல்லுங்கன்னா, உண்மையாக படித்தவங்க விவரம் தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு சங்க காலத்திலேருந்தே புதுச்சேரி ஒரு பேர் பெற்ற ஊராக இருந்துச்சு. குறிப்பாக சங்க காலத்தில் வீரை வெளியனாருங்கிற ஒரு புலவரும் வீரை வெளியன் தித்தன் அப்படிங்கிற ஒரு மன்னரும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய வீராம்பட்டினங்கிற பகுதியில் வாழ்ந்ததாக சொல்லுவாங்க. அல்லது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அரிக்கமேடு அந்த காலத்தில் ரோமன் நாட்டை சேர்ந்தவர்கள் வாணிபம் செஞ்ச ஒரு பகுதியாக சொல்லுவாங்க. அவங்க ரோம் நாட்டிலேருந்து இங்கே வந்து இன்னமும் அங்கே அந்த இடத்துக்கு போனால் ரோம் நாட்டை சார்ந்த பழங்காலத்து பொருட்கள், சின்ன மணியாச்சும் சின்ன காசாச்சும் கிடைக்கும். இதை பற்றி ருவோ துப்ராய் அப்படின்னு ஒரு ஃப்ரெஞ்சு ஆய்வறிஞர், அவர் மனைவியாக கல்யாணம் பண்ணிட்டது வரலாற்று தான். அப்படி வரலாற்றுக்காகவே தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்த அந்த ருவோ துப்ராய் அந்த அரிக்கமேட்லேருந்து அதிசயமான பொருட்கள்லாம் எடுத்து இது வந்து கிமுவுக்கு முற்பட்ட ஒரு நாகரிகம் இந்த பகுதியில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்னவர். இன்னமும் அந்த பகுதியில் அகழ்வாராய்ச்சி பண்ணால் நிறையா தகவல்கள் கிடைக்கும். இந்த மாதிரி புதுச்சேரி பெருமையுடையது. இன்னும் விடுதலை போராட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா மகாகவி பாரதியார் புதுச்சேரியில் வந்து தஞ்சம் அடைஞ்சார். வாவேசு ஐயர் புதுச்சேரிக்கு வந்திருந்தார். வாஞ்சிநாதன் இவங்கெல்லாம் விடுதலை போராட்ட காலத்தில் வந்திருந்தார். கல்கத்தாவிலேருந்து அரவிந்தர் வந்து இங்கே ஒரு பெரிய மகானாக மாறின இடமும் இந்த புதுச்சேரி தான். பாவேந்தர் பாரதிதாசனை பற்றியோ, அதே காலத்தில் வாழ்ந்த தமிழொலி கவிஞர் வாணிதாசன், புதுவை சிவம், இப்படி எத்தனையோ இலக்கியவாதிகள் இருந்திருக்காங்க. இலக்கியத்துக்குன்னு ஒரு பேர் பெற்ற இந்த பூமி. பண்டித ஜவஹர்லால் நேரு இதை பிரெஞ்சு கலாச்சாரத்தின் ஒரு ஜன்னல் அப்படின்னு புகழ்ந்து பேசின ஒரு இடத்த இப்போ போய் கேட்டிங்கன்னா புதுச்சேரி மதுவுக்கு புகழ்பெற்ற ஒரு ஊராக பலர் சித்தரிக்கிறாங்க. திரைப்படங்களில் சொல்கிறாங்க, கதைகளில் எழுதுகிறாங்க, இந்த புலன மொழியாக செய்திகளில் அனுப்புகிறாங்க. ஆனால் புதுச்சேரியில் ஒரு காலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு மது விலக்கு இருந்துச்சு. அது எப்போன்னா இந்த துய்மா கவர்னராக இருந்தப்ப 1741 அவர் ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாரு. 41 பிப்ரவரி மாதத்தில் என்ன சட்டம்னா, கோடை காலம் நெருங்குது, ஏப்ரல் மாதத்துலேருந்து வருது. அந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் மது குடிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம். இப்படி ஊர் முழுக்க பறையடித்து சொல்லப்படுது. அங்கங்கே சுவரொட்டிகள் ஒட்டப்படுது, அரசு ஆணை ஒட்டப்படுது. இதெல்லாம் அவங்க ஒட்டி புதுச்சேரியில் குடிக்கிறதுக்கு ஒரு பெரிய தடை வச்சுருந்தாங்க. போதைப் பொருட்கள் பற்றி அந்த காலத்தில் அவர் நிறையா சொல்கிறார். பலவிதமான சாராய வகைகள் கோடை காலத்தில் குடிக்கிறதுனால வெப்பம் சார்ந்த நோய்கள் நிறையா வருது அப்படின்ட்டு இதை தடுக்கிறதுக்காக அரசாங்கம் எங்களால் ஆனால் எவ்வளவோ முயற்சிலாம் செஞ்சு பார்த்தோம். ஆனால் இன்னமும் கேட்காததுனால புதுச்சேரியில் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சொல்கிறாருன்னா, பெரிய பணக்காரர்கள் இருந்தாங்க, பிரெஞ்சு அதிகாரிகள் இருந்தாங்க. இவங்க எல்லாம் மார்ச் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும், மார்ச்லேயே ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ அந்த காலத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால யாரும் சாராய வகைகள், பிராந்தி சாராயம், லிக்கர் சாராயம், பத்தாவை சாராயம் அப்படின்னு ஒரு சாராயம் சொல்கிறார், கொழும்பு சாராயம், கோவை சாராயம், பட்ட சாராயம், இப்படி சுளுக்காகிய சாராய வகைகள் இது எதுவுமே அவங்க குடிக்கக்கூடாது. இந்த மாதிரி உத்தரவு மீறி யாராச்சும் நடந்தால் அவங்களுக்கு 1000 வராகன் அபராதம் அவங்களுக்கு போடுறாங்க. 1 வருஷ சிறை தண்டனை. இந்த அபராதம் கட்டுறாங்களா, அதிலேருந்து ஒரு பகுதியை எடுத்து பிச்சைக்காரர்களுக்கு அவங்க வாழ்வை மேம்படுத்திக்கிறதுக்காக பணத்தை கொடுத்துறாங்க. இது வந்து ஒரு அந்த அறிவிப்பிலே சொல்கிறாங்க, இது ஒரு பயமுறுத்துறதுக்கான ஒரு அறிவிப்பாக நீங்கள் நினைக்க வேண்டியது இல்லை. இங்கே எவ்வளவோ சோல்தாக்கள்னா ஃப்ரெஞ்சு சோல்ஜர்ஸ்,
இவங்களில் நிறைய பேர் இருக்காங்க, மது குடிக்கிறத வழக்கமாக வச்சுருக்காங்க. இவங்க யார் ஒருவருக்கு மது விற்றாலும் இல்லை கூலிக்கு கொண்டு வந்து எங்கேயாச்சும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் உரிய சாட்சியோடு அகப்பட்டாங்கன்னா அவங்கள போய் சாவடியில் கொண்டு போய் ஒப்படைச்சி அவங்க தோளில் நேரடியாக ஒரு மது விற்பனை செஞ்சாருன்னு ஒரு முத்திரையை குத்தி வச்சு ஊருக்கு வெளியே அனுப்பி விட்றது. வீட்டில் தோட்டத்துலேயோ கொல்லைப்புறத்துலேயோ நான் வந்து வெளி இடத்துல குடிக்கல அப்படிங்கிறாப்புல எங்கேயும் குடிக்கக்கூடாது. தென்னை மரம் வச்சுருக்கவங்க வீடுகளில் சிறிதளவு கல் விற்றாலும் அல்லது யார்கிட்டையாச்சும் கொடுத்து விற்க சொன்னாலும் அதை குடித்தாலும் இல்லாட்டி யாரையாச்சும் குடிக்க தோணினாலும் அவங்களுக்கும் இந்த தண்டனை பொருந்தும். இப்போ கல் இருக்கிறவங்க கல்லை காலியாக்கி பயன்படுத்தலாம், அதை வைக்கலாம். ஆனால் அதை மது வகையாக வைக்கக்கூடாது. அப்படி யாராச்சும் வீட்டில் மது வகைகள் வச்சுருந்தா ஒரு 3 நாட்களில் புதுச்சேரியில் இருந்த சாவடிகளில் சொல்லி இவ்வளோ மது வச்சுருக்கோன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிடணும். இப்படி ஒரு அறிவிப்பை எழுதி எல்லா இடத்துலையும் ஓட்டுறாங்க. இந்த மாதிரி புதுச்சேரியில் மது இல்லாமல் இருந்துச்சு. இது எப்போ திரும்ப வந்துச்சு அப்படின்னா புதுச்சேரியில் பிற்காலத்தில் ஆண்ட பிரெஞ்சுக்காரர்கள், குறிப்பாக 1947 இந்தியா விடுதலை அடைஞ்சிச்சு. ஆனால் அதுக்கு பிறகு 1954 நவம்பர் 1 தான் புதுச்சேரிக்கு விடுதலை கிடச்சிச்சு. அப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் இருந்த பிரெஞ்சு ஆட்சியாளர்கள் அவங்க புதுச்சேரியினுடைய முக்கிய வருவாயாக கருதுனது இந்த மது விலக்கு தான். புதுச்சேரியில், மாஹேயில், காரைக்காலில் இங்கெல்லாம் மது விலக்கு இருந்துச்சு. அதெல்லாம் ரத்து பண்ணிட்டு மதுவின் மூலமாக ஒரு பெரிய வருவாயை உருவாக்கிட்டு இருந்தாங்க. வேறு எந்த விதமான உற்பத்தி சார்ந்த தொழிலெலாம் அவங்க செய்யலை. முற்காலத்தை போல் இருந்திருந்தால் அந்த பிரெஞ்சுக்காரர்களே இருந்துட்டு போயிருக்கலாம் அப்படின்னு விட்டுருக்கலாம். ஆனால் இவங்க வந்த பிறகு நிறைய வன்முறைகள், கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் நடக்குது. அதனால தான் இந்த பிரெஞ்சு இந்திய விடுதலை போராட்டம்னு ஒன்று பெருசாக நடக்குது. அவங்க காலத்தில் தான் இந்த மது கலாச்சாரம் திரும்ப பெருசாக வளர்ந்துச்சு. அதே போல் இப்போ வந்து பொது வெளிகளில் மலம் கழிப்பது, ஓப்பன் டெஃபெகேஷனுங்கிறது ஒரு தடை செய்யப்பட்டு வீடுகள் தோறும் கழிவறை கட்டணுங்கிறத நம்ம இந்த காலத்தில் சிந்திக்கிறோம். இதே போல் 18ஆம் நூற்றாண்டிலே புதுச்சேரியில் இருக்க கடற்கரை பகுதியிலேருந்து இப்போ சம்பா கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க, ஷாங்பால் கோயில், அந்த பகுதி வரைக்கும் உள்ள பகுதியில் யாரும் மல உபாதைகளுக்கு அவங்க போகக்கூடாது. அப்படி யாராச்சும் போனாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் கடுமையான அபராதம், அவங்கள பிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு கமிஷன், இப்படிலாம் கொடுத்து பெரிய தடை சட்டம் வச்சுருந்தாங்க. அதே போல் இப்போ நம்ம வந்து கடந்த 2023 வருஷத்தில் வைக்கம் நூற்றாண்டை கொண்டாடி முடித்தாங்க. அதை பற்றிய விவாதங்கள்லாம் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடியே புதுச்சேரியில் சில இடங்களில் சில சாதியினர் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு வழக்கம் ஒன்று இருந்துச்சு. அதை இடங்கை பிரிவினர், வலங்கை பிரிவினர்னு சில பேர் இருந்தாங்க. இடங்கை பிரிவில் சில சாதியினர் இருப்பாங்க, வலங்கை பிரிவினர் சில சாதி இருப்பாங்க. இல்லை வலங்கை பிரிவினர் அவங்க செல்வாக்கில் கொஞ்சம் ஓங்கி இருந்தாங்க. அவங்களுக்கு பல்லக்கில் போகிற உரிமை இருந்துச்சு, குதிரை மேலே ஏறி போகிற உரிமை இருந்துச்சு. இதெல்லாம் சென்னப்பட்டினம் ரோடுன்ட்டு புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பகுதியிலையும் வழுதாவூர் சாலைன்ற ஒரு பகுதியிலையும் இந்த வலங்கை பிரிவினர் மட்டும்தான் குதிரை மேலேயும் பல்லக்கு மேலேயும் போகணும். ஆனால் அந்த இடங்கை பிரிவை சேர்ந்த சில சாதியினர் என்ன செஞ்சாங்க, அதில் செல்வாக்காக உள்ளவங்க இந்த பல்லக்கில் ஏறி போயிடுறாங்க. இதனால் அந்த வலங்கை பிரிவை சேர்ந்தவர்கள்லாம் சேர்ந்து ஒரு குற்றச்சாட்டை போய் துய்மாங்கிற கவர்மெண்ட்டை சொல்கிறாங்க. இது ஆனந்தரங்க பிள்ளை ஒரு எழுதுகிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கதை மாதிரியே, ஒரு நல்ல சிறுகதை மாதிரியே இருக்கும். இந்த நாளில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்ட்டு ஆரம்பிப்பார். இந்த நாளில் நடந்த அதிசயம் என்னவென்றால் அப்படின்னு சொல்லி போட்டு ஊரெல்லாம் இந்த அறிவிப்பை ஒட்டினாங்க, தமுக்கடிச்சு இந்த செய்திகள்லாம் சொன்னாங்க, மக்கள்லாம் கூட்டம் கூட்டமாக போய் பார்த்தாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி வலங்கை சாதியை சேர்ந்த சில பிரிவினர்கள் போய் இடங்கை சாதியினர் இந்த பகுதியில் குதிரையில் போகக்கூடாது, பல்லக்கில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பிரெஞ்சு ஆளுநருக்கு என்ன நினப்பு அப்படின்னு சொன்னால், இங்கே உள்ளவங்க எல்லாம் சமமானவங்க, இவங்கெல்லாம் எதுக்காக நம்ம இந்த வேறுபாடுகளை பார்க்கணும் அப்படின்னு எண்ணம் உடையவங்க. அதனால் அவங்க ஒரு செய்தியை ஒரு பொது வெளியில் தெரிவித்தாங்க. அது என்ன செய்தி அப்படின்னு சொன்னால், சென்னப்பட்டினம் வாசல்லையும் இந்த வழுதாவூர் சாலையிலையும் அரசாங்கம் திறந்து வச்சதுக்கு நோக்கமே எல்லா சாதியினரும் போகிறதுக்கு தான். சென்னப்பட்டத்து வாசல்லேருந்து யார் வந்தாலும் அதனுடைய வலது பக்கத்து மதில் ஓரமாகவோ அல்லது இடது பக்கத்து மதில் ஓரமாகவோ போய் அவங்கவுங்க வீட்டுக்கு போகலாம். அவங்க பல்லக்கில் போகிறதுக்கோ இல்லை குதிரையில் போகிறதுக்கோ எந்த விதமான தடையும் கிடையாது.
இப்படி இந்த உத்தரவை இந்த நகரத்தில் உள்ள எந்த சின்ன மனுஷனானாலும் சரி, பெரிய மனுஷனானாலும் சரி, எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, இந்த எப்பேற்பட்ட வார்த்தைங்கிறது நான் சொல்லல, அது ஒரு ஆனந்தரங்க பிள்ளையே எழுதினது. எப்பேற்பட்டவராக இருந்தாலும் இந்த உத்தரவு மீறி நடந்தால் அவங்களுக்கு கடுமையான தண்டனைக்கு உள்ளாவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த உத்தரவு இருக்குது. இந்த செய்தி எனக்கு தெரியாது, யார் என்கிட்ட சொல்லலைங்கிற இந்த பேச்சே இருக்கக்கூடாதுன்ட்டு ஊரில் மக்கள் பார்வைப்படுற அத்தனை இடத்துலையும் இந்த ஆணை ஒட்டப்படுது. இதே போல் சமய வழிபாடுகள்லேயும் சில கட்டுப்பாடுகள்லாம் இருந்துச்சு. கோயிலுக்கு வரும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆடை அணியிறது அவங்களுடைய சுதந்திரம். ஆனந்தரங்க பிள்ளைக்கு தொழில் ரீதியான ஒரு போட்டியாளராக, அவருக்கு வயதால் மூத்தவராகவும் ஒரு தலைமை தூபாஷியாக இருந்தவர் கனகராய முதலியார். இந்த கனகராய முதலியாரை பற்றி சில அவர் செஞ்ச தவறுகள் பற்றியோ அல்லது அவரை பற்றி குற்றம் சாட்டுறதையோ தொடர்ந்து ஆனந்தரங்க பிள்ளை நாட்குறிப்பில் பார்க்கலாம். அதே சமயத்தில் அவர் செஞ்ச உதவிகளையும் அவர் மறக்காமல் எழுதியிருக்காரு. அப்போ இந்த கனகராய முதலியாருடைய தம்பி மனைவி அவங்க தன்னுடைய செல்வாக்கை காட்டுறதுக்காக ரொம்ப மெல்லிசான துணி, சல்லா துணின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு துணியை போட்டுட்டு ஆடைகள் நகைகள்லாம் அணிஞ்சிட்டு மேலே சென்ட் அடிச்சுட்டு இந்த சர்ச்சுக்கு போகிறாங்க. அப்போ இருந்த பாதிரியார் என்ன செய்கிறாரு, இந்த வாசத்தை பார்த்து மூக்கை பிடிச்சிட்டு அந்த அம்மா ஜபம் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க தலையில் ஒரு கொச்சு எடுத்து அவங்க கொண்டையில் ஒரு தட்டு தட்டுறாரு. என்னம்மா நீ என்னம்மா இந்த மாதிரி ஆடை அணிஞ்சிட்ருக்க, புண்ணியவதி நீ சாமி கும்பிட்டதும் போதும், நீங்கள் இங்கே வந்ததும் போதும், இனிமேல் இந்த ஆடை அணிஞ்சு வராத அப்படின்னு சொல்கிறார். பாவேந்தர் பாரதிதாசன் அவர் இயேசுநாதர் வரவில்லைன்னு ஒரு கவிதையில் எழுதியிருப்பார். அதில் சொல்லும்போது ஒரு பாதிரியார் ஒரு சர்ச்சில் இங்கே உள்ளவங்களாம் நகை அணிஞ்சிட்டு ஆடம்பரமாக வர வேண்டாம், ரொம்ப எளிமையாக வந்தால் போதும், கடவுள் எளிமையானவர்களுக்கு எளிதில் காட்சி தருவார்னு சொல்கிறார். ஆனால் எல்லாரும் சர்ச்சுக்கு வர்றதுக்கு மறந்துடுறாங்க. அப்போ திரும்ப ஒரு ஆணை போட்டு எல்லாருமே ஆடம்பரமாக நகை அணிஞ்சு வரலான்னு போட்டாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க, இயேசுநாதர் மட்டும் வரவில்லை அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். இது எதுக்காகன்னா, எந்த மதமாக இருந்தாலும் சரி அதில் ஆன்மீகத்தில் ரொம்ப எளிமை தான் முக்கியம். கடவுள் நாம் போக்குற ஒரு பகட்டான வேலைகளை பார்க்க மாட்டார்ன்ட்டு. அப்போ அந்த காலத்தில் இருந்த பாதிரியார் அந்த மாதிரி செஞ்சுருக்காரு. குறிப்பாக இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். நம்ம அடிமை வியாபாரத்தை பற்றி அந்த காலத்தில் எம்ஜிஆருடைய படத்தில், அடிமை பெண் படத்தில் பார்த்துருக்கலாம், இல்லை நிறைய ஹாலிவுட் படத்துலலாம் அடிமை விற்பனை பற்றி பார்த்துருக்கலாம். அப்போ சோழமண்டல கடற்கரை முழுக்க அடிமை வியாபாரம் ஒரு பெரிய அளவில் நடந்துகிட்டு இருந்துச்சு. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய வரலாற்று ஆசிரியர் ஜெயசீல ஸ்டீஃபன் அவர்கள் இந்த அடிமை வியாபாரத்தெல்லாம் பற்றி ரொம்ப நுட்பமாக தேடி எடுத்து நிறையா புத்தகங்கள் அவர் வெளியிட்டிருக்கார். அண்மையில் அவருக்கு தமிழ்நாட்டு அரசினுடைய திருவிக்கா விருது கூட கிடச்சிருக்கு. அவர் எழுதின புத்தகங்களில் பார்த்திங்கன்னா, புதுச்சேரி பகுதியிலேருந்து எவ்வளவு அடிமைகள் எந்தெந்த நாடுகளுக்கு, மொரிஷியஸுக்கு போனாங்க, அமெரிக்காவுக்கு போனாங்க, ஆப்பிரிக்க நாடுகளுக்கு கடத்தி செல்லப்பட்டாங்க, சிங்கப்பூருக்கு போனாங்க, மலேசியாவுக்கு கடத்தி போகப்பட்டாங்க, இப்படி போனவங்களுடைய வயசு என்ன, விலைக்கு வாங்கினாங்க, அவங்களுடைய சாதி என்ன, இவ்வளோ மாதிரியான நுட்பமான விஷயங்கள்லாம் அந்த காலத்தில் பதிவு செஞ்சு வச்சுட்டாங்க. ஆனால் இது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தொழிலாகவே சில இடத்துல நடந்திருக்கு. இப்போ இந்த செய்தியை ஆனந்தரங்க பிள்ளை ஒரு தன்னுடைய நாட்குறிப்பில் சொல்கிறார். 1700களில் நடந்த ஒரு செய்தி. இந்த நாளில் நடந்த அதிசயம் என்னவென்றால், ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இந்த பரமானந்தவன் என்கிறவனை கையில் விலங்கு போட்டு பிடிச்சிருந்துருந்தாங்க. என்ன காரணம், அதனுடைய விவரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறார். அப்போ முசே சூது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், ஒரு ஃப்ரெஞ்சு அதிகாரி. அவர்கிட்ட வேலை பார்க்குறவங்க தான் இந்த பரமானந்தன்ட்டு. அவருக்கு என்ன வேலை அப்படின்னா, அவர்கிட்ட கொஞ்சம் இந்த சூதுங்கிறவர் காசு கொடுப்பாரு, அதை கொடுத்துட்டு சில அடிமைகளை விலைக்கு வாங்கிட்டு வரணும், அதை அவர் பாரிஸுக்கோ மற்ற நாடுகளுக்கோ அனுப்புறது தான் வழக்கம். ஆனால் இந்த பரமானந்தவர் என்ன செய்கிறாரு, இங்கே ஊரில் உள்ளவங்கெல்லாம் எதாச்சும் வேடிக்கை காமிச்சு ஒரு செயல் செய்ய சொல்லி மயக்கி அவர் அடிமைகளாக ஆக்கிறது. இதை பற்றி செய்தி கேள்விப்பட்டு அந்த பரமானந்தவன் அப்படிங்கிற ஒரு கூடையே மணிலா மணியப்பன் சொல்லி ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கார். அவருக்கு எந்த வேலையும் கிடையாது. அவர் போய் ஒரு கூட பழகினத்தில் இந்த மாதிரி ஏமாற்றி மக்களை அடிமையாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற செய்தி தெரிய வருது. இதை போய் ஊரில் உள்ள செட்டியார் இனத்தை சேர்ந்த சிலர்கிட்ட போய் சொல்கிறாங்க. அவங்களும் என்ன செய்கிறாங்க, குதிரை வாங்க போகிறாப்புல போய் அரியாங்குப்பம் அப்படின்னு புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க.
அங்கே போய் பார்த்ததில் நிறைய பேர் அழுதுட்டு ஓடியாடுறாங்க. எல்லாரும் பலருக்கு தெரிஞ்சவங்களாக இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தவங்க ஒரு கதை சொல்கிறாங்க. வெத்தலை போடுறியான்னு கேட்டு சுண்ணாம்பில் மருந்து தடவி மயக்கி அழைச்சிட்டு வந்துட்டான். புல்லு கட்டு தூக்கிட்டு வரியா, உனக்கு பணம் தரேன்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டான். விறகு கட்டு தூக்கிட்டு வரியா, உனக்கு பணம் தரேன்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டான். உள்ள வேடிக்கை வித்தைகள்லாம் காட்டுறாங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், வரியான்னு சொல்லி பார்க்க சொல்லி அழைச்சிட்டு போயிட்டாங்க. இவங்கெல்லாம் அழைச்சிட்டு போய் மொட்டை அடித்து காலில் விலங்கு போட்டு கருப்பு புடவையை சுற்றி அடிமைகளாக ஏற்றுறதுக்கு வழி வச்சுருக்காங்க. இப்போ இந்த பரமானந்தனுங்கிறவரை பிடிச்சிட்டாங்க. இதை போய் கனகராய முதலியார், ஆனந்தரங்க பிள்ளை, இது போல் ஊர் முக்கியஸ்தர்களுக்கெல்லாம் செய்தி போகுது. இப்போ இந்த சோதுங்கிறவர் அவங்களெலாம் போய் மன்னிப்பு கேட்டு இந்த மாதிரி தவறு நடக்காமல் பார்த்துக்கிறேன், நான் அவர்கிட்ட பணத்தை கொடுத்தோம் வாங்கிட்டு வர சொன்னேன், இந்த மாதிரி ஏமாற்றிட்டான், இது பெரிய அளவில் போகாமல் பார்த்துங்க அப்படின்ட்டு ஒரு சில வழிகள்லாம் பண்ணுறாரு. ஆனால் இதுக்கு ஒரு பெரிய தடையாக இருந்து இவன் செஞ்சது தப்புன்னு சொல்லி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்து அவரை பதவியிலேருந்து எடுக்கிறாங்க. இந்த பரமானந்தன்கிறவரை பிடிச்சி சிறையில் அடைக்கிறாங்க. அவருக்கு துணையாக இருந்த அருளானந்தன்கிறவர் ஒரு பாதிரியார்கள் தங்கியிருந்த ஒரு பகுதியில் குறித்து தப்பிச்சு போயிடுறாரு. இப்படி இந்த அடிமை வியாபாரத்தை பற்றிய ஒரு செய்தி, இதெல்லாம் ஒரு திரைப்படம் எடுக்கிற அளவுக்கு ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பார். அது படித்தாலே நம்ம கண் முன்னால் அந்த காட்சிகள் விரிகிறாப்புல இருக்கும். இப்படியே இருந்த காலத்தில் துய்ப்ளேங்கிறவர், இந்த துய்மாவுக்கு பிறகு துய்ப்ளேங்கிறவர் புதுச்சேரிக்கு ஆளுநராக வராரு. அவர் வந்த காலத்தில் ஒரு சிறந்த ஆளுநராக தான் இருந்தார். இன்னை வரைக்கும் புதுச்சேரியில் சில முக்கியமான ஆளுநர்களை சொல்கிறோம். முதல்ல வந்து ஃப்ரான்சுவா மார்டின், துய்மா, இவங்களை போல் துய்ப்ளே வந்தார். ஆனால் துய்ப்ளேவுக்கு இருக்கிற பெருமை இது வரைக்கும் எந்த ஆளுநர்களுக்குமே கிடையாது. ஏன்னா புதுச்சேரியை ஒரு பிரம்மாண்டமான அளவில் வளர்த்தவர். புதுச்சேரினா அந்த பிரெஞ்சு அரசாங்கத்தை ஒரு பிரம்மாண்டமான அளவில் வளர்த்தவர் இவர். இப்போ அன்வருதீன் கான் அப்படின்ட்டு ஹைதராபாத் நிஜாம் ஒருத்தவர் இருந்தார். அவருக்கு சென்னையை கைப்பற்றணும்னு ஆசை. புதுச்சேரியில் இருந்த இந்த துய்ப்ளேவுக்கு இந்த புதுச்சேரி பிரெஞ்சு அரசாங்கத்தை எப்படியாச்சும் வளர்க்கணுன்ட்டு இந்த அன்வருதீன் கான் கூட ஒரு நட்பு வச்சுருக்காரு. அந்த சென்னையை கைப்பற்றுறதுக்கு ஒரு சரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. மாஹே தே லபோர்தனே அப்படின்னு ஒருத்தர் புதுச்சேரிக்கு வர்றாரு. அவர் ஏற்கனவே மொரிஷியஸ்லேயும் ரியூனியன் தீவுலேயும் ஆளுநராக இருந்தவர். இப்போ ஒரு கப்பல் படை தளபதியாக வர்றாரு. இவரை சென்னைக்கு அனுப்பி இவர் பின்னாடி பல கப்பல்களை அனுப்பி சென்னையை கைப்பற்ற சொல்லி அனுப்புகிறாரு. இவரும் போய் கைப்பற்றுறாரு. ஆனால் இடையிடையில துய்ப்ளெக்ஸில் ஆணையை பிறப்பிக்கிறார். இவர் என்ன நினைக்கிறாரு, நானும் அவரும் சரியான ஒரே சமமான ஒரு பதவியில் இருந்தவங்க, இவர் என் மேலே ஆதிக்கம் செலுத்த பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு காழ்ப்புணர்வு இருக்கிறோம். ரெண்டாவது கொஞ்சம் பணத்தாசை. வரலாற்றில் ரொம்ப முக்கியமான திருப்பு முனை நடந்த இந்த இடத்த ஆனந்தரங்க பிள்ளை ரொம்ப விரிவாக எழுதியிருக்கார். ராபர்ட் கிளைவ் அவர் தான் இந்தியா முழுக்க பிரிட்டிஷ் ஆட்சி வர்றதுக்கு ஒரு காரணமாக இருந்தவர். அவர் சென்னையில் தங்கியிருந்தப்ப அவரை போய் வெற்றி பெற்று அவரை கைது பண்ணிடுறாரு இந்த லபோர்தனேங்கிறவர். ஆனால் அவர்கிட்டருந்து 4 லட்சம் பவுண்டு லஞ்சமாக வாங்கிட்டு அவரை விடுவிச்சிடுறாரு. இந்த காரணத்தினால அன்வருதீன் கான் தப்பிச்சு போயிடுறாரு. இந்தியா முழுக்க ஒரு பெரிய வரலாற்று திருப்பம் ஏற்பட்டது. அவரை ஒரு வேளை கைது பண்ணியிருந்தால் இந்தியா முழுக்க பிரெஞ்சு ஆட்சியர் வந்திருந்தாலும் வந்திருக்கலாம். இந்த தப்புக்கு இந்த லபோர்தனேவுக்கு பிரெஞ்சு அரசாங்கம் ஒரு கடுமையான தண்டனை கொடுத்துருச்சு. இதில் ரொம்ப ஆனந்தரங்க பிள்ளை எழுதுறது, இந்த போர்க்காலத்தில் இந்த போன கப்பல்லாம் பெரிய புயலால் பாதிக்கப்படுது. கல்கி பொன்னியின் செல்வனில் எழுதுவார ராஜராஜ சோழனும் வந்தியத்தேவனும் வரும்போது அந்த கடலில் அடித்த புயல் பற்றி, அதே போல் ஒரு பெரிய புயல் வீசி இங்கே ஏற்படுத்தின மாற்றத்தை பற்றி ஆனந்தரங்க பிள்ளை ரொம்ப விரிவாக எழுதுகிறார். ஒரு சின்ன தப்புனால வரலாற்றினுடைய, இந்திய வரலாற்றினுடைய ஒரு பெரிய பக்கமே திரும்பி போனதை ஒரு வரலாற்றிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவரோட தொடக்க காலத்தில் துய்ப்ளெக்ஸ் ஆட்சி பண்ண தொடக்க காலத்தில் சில நல்ல செயல்களும் நடந்துச்சு. அப்போ கொக்கேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெஞ்சு சோல்டா, அவர் போய் பாஸ்க்குங்கிற ஒரு சோல்டா ஒரு சாராயம் வைக்கிறார். அவர்கிட்ட வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிற வழியில் அவருக்கு ஒரு பெண்கள் மேலே ஆசை வந்துடுது. அப்போ அந்த புதுச்சேரியில் ஒரு வீதியை வழியாக வரும்போது ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பெண் இருக்கிறத பார்த்து உள்ளே போகிறான். அங்கே போய் வெளிச்சம் தெரியல அப்படிங்கிறத அடுப்பில் இருக்கிற கொல்லிக்கட்டையை எடுத்து வீசும்போது இந்த ஆள் உள்ளே இருக்கிறாருன்னு தெரிஞ்சிடுது. அதனால் அந்த பொண்ணு கதறிட்டு வெளியில் போயிடுறாங்க. உள்ளே இருக்கிறவன் ஒரு ஃப்ரெஞ்சு சோல்ஜர். இப்போ அவங்ககிட்ட துப்பாக்கிலாம் இருக்குன்ட்டு மக்கள்லாம் வெளியில் காத்திருக்காங்க. அப்போ அவர் வீட்டுக்குள்ளே புதுசாக கட்டிகிட்டு இருக்கிற ஒரு வீடு அது. அங்கே
மண்ணங்கட்டிலாம் கிடக்கு. அதை எடுத்து இவர் அடிக்கிறார். அதை பார்த்துட்டு இவர்கிட்ட வேறு துப்பாக்கிலாம் இல்லைன்னு சொல்லி உள்ளே போய் அவரை அடியோடையே அடித்து அவரோட மண்டையை பொழந்து கிட்டத்தட்ட அவர் மரணம் அடைகிற தருவாய்க்கு போயிட்டார். இந்த செய்தி ஆளுநராக இருந்த டூப்ளெக்ஸுக்கு போய் சேருது. இப்போ ஆனந்தரங்க பிள்ளைகிட்ட பார்த்து அவர் கேட்குறாரு, இந்த மாதிரி ஒருத்தவங்க அடிச்சிட்டாங்களாமே அப்படின்ட்டு. அவர் நடந்த விவரங்கள்லாம் சொல்கிறார். அதுக்கு டூப்ளே என்ன சொல்கிறாரு, அவரோட சோல்ஜர் தான், அவர் ஃப்ரெஞ்சுக்காரர் தான். ஒரு தமிழன் வீட்டுக்குள்ளே ஒரு வெள்ளைக்காரன் புகுந்து பெண்டுகளை பிடிக்க போனால் சும்மா இருப்பானா, நல்ல வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அதை பற்றி விசாரிக்கிறாங்க. யார் அடித்தான்னு சொல்லிட்டு தகவல் தெரியல. இப்படி ஆனந்தரங்க பிள்ளை அவருடைய நாட்குறிப்பில் எழுதுகிறார். இதில் ரொம்ப ஒரு முக்கியமான கட்டம், ஒரு பெரிய திருப்பு முனை வர்றது இன்னொரு செய்தி. இந்த டூப்ளெக்ஸு ராணுங்கிற ஒருத்தவங்கள திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த ராணுங்கிறவங்க 13 வயசில் இவங்களுக்கு திருமணம் நடக்குது. வென்சோன் அப்படின்னு ஒரு 40 வயசு இன்ஜினியருக்கு அவரை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 11 குழந்தைகள் பிறக்குது. அவர் இந்த வென்சோனுங்கிறவர் இந்த ராணுக்கு 33 வயசு இருக்கும்போது அவருக்கு 60 வயசு. அவர் இறந்து போயிடுறாரு. அதுக்கு பிறகு உருகி காதல் வச்சு டூப்ளெக்ஸ் தன்னோட 45 வயசு வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காமல் இருந்தவர் இந்த ரானுடைய அழகில் மயங்கி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த ரான் அவர் ஒரு ஆளுநராக இருந்தாலும் இந்த அம்மா இவங்க ஒரு ஆளுநர் மாதிரி ஆட்சி நடத்துகிறாங்க. மற்ற சந்தா சாஹிப் இவங்க போல் மற்றவங்களாம் வரும்போது அண்ணன் தம்பின்னு உறவு முறையில் சொல்லி கூப்பிடுறது, இந்தியா முழுக்க அவங்கள ஜொஹன்னா பேகம் அப்படின்னு சொல்லி அழைக்கிற அளவுக்கு இவங்க ஒரு பெரிய ஆட்சியை ஒரு மறைமுகமாக நடத்திட்டு வர்றாங்க. ஒரு நிழல் அரசாங்கம் மாதிரி நடத்திட்டு வர்றாங்க. இப்போ எப்படி ஒரு ஷாஜஹான் மும்தாஜ் மேலே ஒரு காதல் வச்சுருந்தாரோ அதே போல் இந்த ரான் மேலே டூப்ளே ஒரு பெரிய காதல் வச்சுருந்தார். அதனால் இவங்க செஞ்ச தப்புகள்லாம் பல கண்டுக்கவில்லை. ஆனந்தரங்க பிள்ளை போய் சொன்னாலும் நான் அவங்க மேலே வச்சுருக்கிற அன்பு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு 11 குழந்தை பிறந்த பிறகு டூப்ளெக்ஸுக்கும் இந்த ரானுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறகுது. அது பிறந்த அன்னைக்கே இறந்து போயிடுது. இந்த செய்தியும் ஆனந்தரங்க பிள்ளை தன்னுடைய நாட்குறிப்பில் பதிவு செய்கிறார். டூப்ளே இந்த புதுச்சேரிக்கு பிரெஞ்சுக்காரர் காலத்தில் வந்த ஆளுநர்கள் எல்லாம் அவங்க அந்த ஆளுநர் வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் அவங்களுடைய சொந்த வியாபாரத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. டூப்ளேவுக்கே சொந்தமாக சில கப்பல் இருந்துச்சு. அவரும் சில வியாபாரம்லாம் பார்த்துட்டு இருந்தார். இப்படி ஆளுநராக அவர் இருந்து சம்பாதிச்சது, அவர் வியாபாரத்தில் சம்பாதிச்சது, இதெல்லாம் தாண்டி இந்த ராணுங்கிறவங்க லஞ்சம் வாங்கியே சம்பாதிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சக்தி இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தா தெரியும். அவங்க அந்த தொடக்கத்தில் அவங்களுக்கு பணவெறி இருந்துச்சு. பிற்காலத்தில் அது மதவெறியாக மாறிப்போச்சு. அப்போ பாதிரியார்கள்லாம் கிறிஸ்தவ சமயத்தை சேர்ந்தவங்க சிலர் சர்ச்சுக்கு போகும்போது ஒரு ஜாதி மத வேறுபாடுகள் இல்லாமல் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மதம் அவங்க காலத்தில் ஜாதி மத வேறுபாடுகளோட சில தாழ்த்தப்பட்டவர்கள் ஒரு குறுக்க செவரு கட்டி அந்த சர்ச்சுக்குள்ளே போகிறதுக்கு சில ஏற்பாடெலாம் பண்ணாங்க. சில பாதிரியார்கள் சொல்ல அதுக்கு உடந்தையாக இருந்தவங்க இந்த மதம் அப்படின்ட்டு. இப்போ இவங்க செஞ்ச ஒரு வேலையினால் டூப்ளெஸ் பதவி இழந்து திரும்ப பாரிஸ்க்கு போகிறாரு. இது வரைக்கும் பாரிஸ்க்கே போகாத இவங்க புதுச்சேரியில் பிறந்தாங்க இந்த ரானுங்கிறவங்க. அவங்க பாரிஸ்க்கு போய் டூப்ளே கடைசி காலத்தில் ஒரு செல்வ செழிப்போடு புதுச்சேரியில் வாழ்ந்தவர் தன்னுடைய சொந்த நாடான பாரிஸ்க்கு போய் வறுமையில் பசியால் அவர் இறந்து போகிறார். இதுதான் வரலாற்றில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு செய்தி. இதில் ரொம்ப இது போல் நிறையா தகவல்கள் ஆனந்தரங்க பிள்ளையினுடைய நாட்குறிப்பில் இருக்குது. ஆனந்தரங்க பிள்ளையினுடைய வாழ்க்கை இறுதி காலம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் இறுதி காலத்தில் அவருடைய உற்றார் உறவினர்கள்லாம் கொஞ்சம் பேர் இறந்து போயிடுறாங்க. அதனால் மன கஷ்டம், அவருக்கு ஏற்பட்ட நோய். இதை தாண்டி 1760 புதுச்சேரியில் செயின்ட் லூயி கோட்டைன்னு ஒன்று இருந்துச்சு. இப்போ அந்த இடம் பாரதி பூங்காவாக இருந்துச்சு. அந்த கோட்டையை ஆங்கிலேயர்கள் படையெடுத்து தரமட்டமாக ஆக்கிட்டாங்க. அதனால் ஆனந்தரங்க பிள்ளைக்கு அந்த காலத்துலலாம் ஒரு கஷ்டமான காலம் அப்படி தான் சொல்லணும். 1761 அவர் இறந்து போகிற கடைசி நாள் வரைக்கும் அவர் நாட்குறிப்பு எழுதிட்டு இருந்தார். நம்ம சொன்னோம் இது காலம் வரைக்கும் எவ்வளோ பெரிய செயல்கள்லாம் அவர் செஞ்சிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி. அவரை காரல் மார்க்ஸை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, அவர் இறந்து போனது அவர் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார்ட்டு. பெரியாரை பற்றி சொல்லுவாங்க, அவர் பிரச்சாரம் செய்வதை நிறுத்தி கொண்டார்ட்டு. அதே போல் 12/1/1761 ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு எழுதுவதை நிறுத்தி கொண்டார்.
அவர் இறக்குற தருவாய் வரைக்குமே நாட்குறிப்பு நமக்கு கிடைக்குது. இடையில சில பகுதி காலத்தால் அழிஞ்சு போச்சு. சிலர் யாரோ எடுத்துகிட்டு போய் திரும்ப கொடுக்காம விட்டதுனால ஏற்பட்ட ஒரு விளைவு. அது காலம் வரைக்கும் அவர் எழுதின ஒரு நாட்குறிப்பு நமக்கு கிடைக்குது. அவர் வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ செல்வம் செழிப்பாக இருந்தாலும் ரொம்ப எளிமையான மனிதராக அவர் வாழ்ந்தது. காலையில் எழுந்திரிச்சு பழைய சாதம் தான் சாப்பிடுவார். மத்தியானம் ஒரு பாக்கு கிடங்குக்கோ இல்லை ஆளுநர் மாளிகைக்கோ போய் அங்கே உள்ள அலுவலர்கள்லாம் பார்த்துட்டு மத்தியானம் தாமதமாக வந்து தான் மதிய உணவை சாப்பிடுவார். அவர் தூபாஷ் பணியில் இருந்த காலத்தில் பிரெஞ்சுக்காரர்கள் வளர்ச்சிக்கு ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி, ஒரு அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி, பிரெஞ்சுக்காரர்கள் வளர்ச்சிக்கு ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டிருக்கார். அதே சமயத்தில் தன்னோட சொந்த குடும்பத்தில் ஒரு காரணம் பாருங்கள், அவங்க அப்பாவுக்கு திதி. அந்த நாளில் கூட காலைல 7 மணிக்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த திதிக்கான வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அலுவலகத்துக்கு போயிட்டார். அதே போல் காது குத்துறது, பொண்ணு பார்க்குற வேலைக்கு போகிறது, திருமண முகூர்த்தத்துக்கு போகிறது, இதுக்கெல்லாம் அவர் போக மாட்டார். அவருடைய மாமனார் ஒருத்தர் இருந்தார், செங்கல்பட்டு சேஷாதிரி பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு. அவரையோ அல்லது தன்னுடைய குடும்பத்தில் யாரையோ அல்லது அவருடைய தம்பி திருவேங்கடம், அவங்க அப்பா பேரும் திருவேங்கடம் பிள்ளை, அவருடைய தம்பி பேரும் திருவேங்கடம் பிள்ளை, இப்படி அவரையோ வேலைக்கு அனுப்பிட்டு தான் அலுவலகத்துக்கு விடுப்பு எடுக்க மாட்டார், காலதாமதமாக போக மாட்டார். செய்கிற தொழிலை கண்ணும் கருத்துமாக செஞ்சால், தொழில் பக்தியோடு நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மனிதனும் மேன்மையான நிலையை அடையலாம் அப்படிங்கிறது ஆனந்தரங்க பிள்ளை வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமாக இருக்குது. அவங்ககிட்டேருந்து நாம் பாடம் கற்றுக்கிட்டு நாமளும் நம்ம வாழ்க்கையில் மேன்மை அடையறதுக்கு பார்க்கணும். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரவும், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும். நன்றி, வணக்கம்.